श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणीन्यस्तपारं तत्सम्प्राप्तागमान्त विजयमनुगणं शिष्टतापूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणा लब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराहं यदि परमनघं देशिकं संशयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूर्वं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्ति सरस्वतीं संस्कृत कामधेनु त्वत्प्रेयसश्रवणयोः अमृतायमानां तुल्यां त्वदीयं परिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननि त्वदभीष्टवार्हां वाचं प्रसन्नमधुनां मम संविदेहि। वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पादार्च्यं स्वं सुदिशदशिर सिद्धमध्यापयन्ति सोच्चिष्टायां सजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयितमितं भूय ஏவாஸ்து பூயஹா அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பன்னிதிரு பாவை வல்மதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதியன்றையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு நாங்கடவா வண்ணமே நல்கு அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ रामदूत कृपा सिंधो मत्कार्यं साधय प्रभो। ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. சிவபதியான பகவானுடைய திவ்யமான அனுகிரகத்தினால சங்கத்தமிழ் மாலைன்னு சொல்லக்கூடிய திருப்பாவையை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதில் இன்றைய தினம் நமக்கு 25வது பாசுரத்தினுடையதான அனுபவம். அன்றி உலகமளந்தாய் அடிபோற்றின்னு 6 விதமான போற்றிகள்லாம் பாடினான். பெருமாள் இடத்துல 6 விதமான போற்றி பாடி பெருமாளுக்கு 6 விதமான கல்யாண குணங்கள் இருக்கு. அதனால 6 விதமான போற்றியை ஆண்டாள் சமர்ப்பிக்கிறார். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 விதமான குணங்கள்
சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், எவ்வளவு 6 விதமான குணங்கள் பெருமாளிடத்துல இருந்தாலும் தயை அப்படிங்கிற ஒரு குணம் சேரும் பொழுதுதான் அந்த குணங்களே பரிமளிக்கிறதா. தயை அப்படிங்கிற ஒரு குணம், கருணை, எவ்வளவு பாபம் பண்ணினாலும் அவனிடத்துல ஒரு கருணை, என்னைக்காவது திருந்துவான் அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு கருணையா நம்ம இடத்துல. அதனால எல்லாரும் அந்த 6 குணங்கள் இருந்தாலும் தயைங்கிற குணம் சேரும் பொழுது 6 கல்யாண குணங்களும் பரிமளிக்கிறதுங்கிறார் சுவாமி தேசிகன். அப்படி 6 குணங்களை சொல்லி ஷட்ரசோ பேதா அப்படின்னு சொல்ல முடியாத 6 விதமான அன்னங்கள், 6 விதமான சுவைகளை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார் அப்படிங்கிறதுலாம் நம்ம அனுபவிச்சோம். நம்முடைய ஆண்டாள் 6 விதமான போற்றிய பாடுறா. அதை தொடர்ந்து இங்கே அவதாரிகள் இன்றைய பாசுரத்தில் சொல்றா, பெண்கள்லாம் போற்றி பாடினதை கண்ணன் கேட்டான். கண்ணன் கேட்டுட்டு சொல்றான், நீங்க அழகாக போற்றி பாடினீர்கள், ரொம்ப சந்தோஷம், ஆனா உங்களுடைய நோன்பு நிறைவேறுமா அப்படின்னு சீன்றான். அவள் இடத்துல, பெண்கள் இடத்துல, ஆண்டாள் கோஷ்டியின் இடத்துல சீண்டி பார்க்கிறான். அதுக்கு அவ என்ன பதில் சொல்றா அப்படிங்கிறதெல்லாம் வியாக்கியாதாக்கள் அனுபவிக்கிறார். ஒருவன் நோன்பு நோற்று 4 பிள்ளைகளை பெற்றாள், 4 நோன்பு நோற்று 1 பிள்ளையை பெற்றார்கள், அவர்கள் நோன்பு பலித்ததே, எங்கள் நோன்பு பலிக்காதோ என்றபடி அப்படின்னு வியாக்கியானம். ஒருவள் நோன்பு நோற்றுன்னா யாருன்னா கௌசலை. ஸ்ரீமத் ராமாயணத்துல கௌசல அயோத்தியில தான் நம்ம ரங்கநாதர் இங்க கொண்டாடிட்டு இருக்கோமே உற்சவங்கள்லாம். ரங்கநாதர் முதல்ல அயோத்தியில தான் எழுந்தருளி இருந்தார். அயோத்தியிலேருந்து வந்த பெருமாள் தான். பிரம்மதேவன் ஆராதிச்சுட்டு இருந்தார். பிரம்மதேவனுக்கு அப்புறம் இக்ஷ்வாகு அங்க போகும் பொழுது பிரம்மதேவனிடத்துல பிரார்த்திக்க, பிரம்மதேவன் பெருமாள் இடத்திலேயே கேளுன்னு சொல்லிட்டார். பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சார். பெருமாள் நான் வரேன்னு சொல்லிட்டார். வரேன்னு சொல்லும் பொழுது பெருமாள்கிட்ட பிரம்மதேவன் கேட்கிறார், ரங்கநாதா, இத்தனை வருஷ காலமா உன்னை ஆராதிச்சுட்டு இருந்தேனே, நீ அங்க ஸ்ரீரங்க அவளுடைய இக்ஷ்வாகோட அயோத்திக்கு போயிட்டா நான் எப்படி உன்னை ஆராதிக்கிறதுன்னு கேட்கிறார் பிரம்மதேவன். அதுக்கு பெரிய பெருமாள் சொல்றார், நீ பஞ்ச உஷட்காலத்துல திருவாராதனை பண்ணிட்டு போயிடு அப்படிங்கிறார். இன்னி வரைக்கும் அப்படிதான் பஞ்ச உஷட்காலத்துல பிரம்மதேவன் ரங்கநாதனை முதல் திருவாராதனை பண்றதாக ஐதிஹ்யம். ஆராதிச்சுட்டு போயிடுறார். அதுக்கப்புறம் அயோத்தியில எழுந்திருக்கிற காலத்துல உற்சவாதிகள்லாம் பண்ணி அந்த இக்ஷ்வாகுலேந்து இருக்கக்கூடிய பரம்பரையில தசரதன் வரைக்கும் பெருமாள், நம்ம சக்கரவர்த்தி திருமகனான ராமன் ஆராதிச்ச பெருமாள் ரங்கநாதன். ராமனே நம்ம பெருமாள் நம்ம சொல்றதுனால, பெருமாளே ஆராதிச்ச பெருமாள் இருக்கிறதுனால நம்ம ரங்கநாதனுக்கு பெரிய பெருமாள் அப்படிங்கிறதான திருநாமம். அந்த பெருமாளை கடைசியில விபீஷணன் எடுத்த விபீஷணனுக்கு கொடுக்கிறார். லப்துவா குலதனம் ராஜா, இந்த குலதனத்தை, எங்களுடைய குலதனத்தை கொடுக்குற, நீ வச்சுக்கோ. விபீஷணன் வாங்கிட்டு போகும் பொழுது இங்க அனுஷ்டானம் பண்ண வேண்டி இருக்க, இங்க வச்சுட, காவேரி கரைக்கு பக்கத்துல பெருமாளை எழுந்தொள்ள பண்ணிட்டு அனுஷ்டானம் முடிக்கிறதுக்குள்ள இங்க ஒரு ராஜா அந்த பெருமாளுக்கு ஆசைப்பட்டு தபஸ் பண்ணிட்டு இருந்த தர்மவர்மான்னு பேர். அந்த தர்மவர்மாவுக்கு கண்ணை திறந்து பார்க்கறதே பார்த்தா பெரிய பெருமாள் தரிசனம் கொடுத்த உடனே, ஆகா நம்ம பண்ண தபஸுக்கு தான் இவர் வந்துட்டேன்னு நினைச்சிட்டு இந்த பெருமாளுக்கு கோயில் உற்சவாதிகள்லாம் கொண்டாட ஆரம்பிச்சுட்டார். அப்புறம் பெருமாள் நான் வரலன்னு விபீஷண இடத்துல, இங்கிருந்து நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், கடாட்சிச்சுட்டு இருக்கேன், பக்தரை கடாட்சிக்கிறேன், தென்திசை இலங்கை நோக்கி அப்படின்னு அன்றைய பர்யந்தம் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பெருமாள் பாகவதால கடாட்சிச்சுட்டு ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலேயே நித்தியவாசம் பண்றதாக ஐதீகம். அதான் பெருமாள் இங்கே எழுந்தருளி இருக்கு. ஒரு பாசுரத்தினால நம்முடைய சுவாமி தேசிகன் அனுகிரகிக்கிறார். ஆராதவருளமுதம் பொதிந்த கோயில், அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில், ஆராத அருளமுதம் பொதிந்த கோயில், அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில், தோராத தனிவீரன் தொழுத கோயில், துணையான வீடனர்க்கு துணையாங்கோயில், சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில், செடுமறையின் முதலெடுத்து சேர்ந்த கோயில், தீராத வினை அனைத்தும் தீர்க்கும் கோயில், திருஅரங்கம் என திகழும் கோயில்தானே. திருஅரங்கம்
என திகழும் கோயில் தானே. அப்படிப்பட்டதான பெருமாள் இங்க எழுந்தருளி இருந்து நீங்க மகோத்சவங்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்காரு இல்லையா, அந்த பெருமாள் இடத்துல தசரதனுக்கு குழந்தை இல்லையேன்னு வருத்தப்படுறானே தவிர பெருமாள்கிட்ட பூஜை புனஸ்காரம் பண்ண முடியல. அவன் அரசாங்கத்துல இருந்தா மக்களை பார்த்துக்க வேண்டியிருக்கு. அதனால அங்கங்க அந்நிய படையெடுப்பு இல்லாம பார்த்துக்க வேண்டியிருக்கு. தசரதன்னு பேரு. தசம்னா 10ன்னு அர்த்தம். 10 திக்களையும் ரதத்தை ஓட்டும் அவன். எந்த திசையை நோக்கி வேணா ரதத்துல ஏறி உட்கார்ந்தா அந்த திசையை நோக்கி போவானாம். அவ்வளவு சாமர்த்தியசாலி. அதனால அவனுக்கு அரசாங்க வேலைகள் ஜாஸ்தியா இருக்குமே தவிர பெருமாள் ரங்கநாதனை பூஜிக்கிறதுக்கு அவகாசம் இல்லையா. அதனால கௌசல அம்மா எப்போதுமே போய் நின்றுட்டு பெருமாள் ரங்கநாதன் இடத்துல எங்க வம்சத்துக்கு ஒரு குழந்தைய கொடுக்க கூடாதா, எங்க வம்சத்துக்கு ஒரு பேரை சொல்லும்படியா ஒரு குழந்தைய கொடுக்க கூடாதான்னு பிரார்த்திச்சுட்டாளாம். அதனாலதான் இங்க வியாக்கியானத்துல உரையாசிரியர்கள் எழுதுறா, ஒருவள் நோன்பு நோற்று 4 பிள்ளைகள். கௌசலை பிரார்த்திச்சுட்டதுனால ஆச்சரியமான குழந்தை, 4 குழந்தைகளா பெருமாள் 4 விதமா தன்னை பண்ணிட்டு அவதரிச்சான்னு வால்மீகி சொல்றார். தத பத்மபலா சாக்ஷா கிருத்வாத்மானம் சதுர்விதம் பிதரம் ரோச்சயாமாஸ ததா தசரதம் நிருபம் தத பத்மபலா சாக்ஷா. பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் தன்னை 4 விதமாக விபாகம் 4 விதமா பண்ணி கொண்டு உருவெடுத்துக்கொண்டு 4 பேருக்கும் 4 குழந்தைகளாக அவதரிச்சான் பெருமாள், அந்த 3 பேருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒருவள் நோன்பு நோட்டு 4 பிள்ளைகள். கௌசலைக்கு ஆச்சரியமான சக்கரவர்த்தி திருமகன் சொல்லக்கூடிய ராமபிரான், அதுக்கப்புறமா சுமித்திரை, கௌசலை, சுமித்திரைக்கு 2 குழந்தைகள், கைகேயிக்கு பரதன். அப்படி ஆச்சரியமா குழந்தைகள்லாம் 4 குழந்தைகளை பெற்றெடுத்தா. மற்றொரு அடுத்த வியாக்கியானத்தை சொல்லும் பொழுது 4 நோன்பு நோற்று ஒரு பிள்ளையை பெற்றாள் அப்படிங்கிறார். 4 நோன்பு நோற்றுனா யாருன்னா வசுதேவர், தேவகி, நந்தகோபன், யசோத. அவ 4 பேரும் என்ன பாக்கியம் பண்ணினாலோ தெரியாது, ஜென்ம ஜென்மமா அவ பெருமாளையே மகனாக பெற்றிருக்காளாம், குழந்தையா பெற்றிருக்காளாம். அதனால அப்படிப்பட்டதான குழந்தைய அவ பெற்றவா என்ன தபஸ்னால 4 நோன்பு நோற்று ஒருவரான அந்த கண்ணனை பெற்றார்கள் அப்படின்னு இங்க வியாக்கியானத்துல அனுபவிக்கிறார். அதனால அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திசையில உங்களுடைய இவ வெளியில இருக்கக்கூடிய பெண்கள் கேட்கிறா, அவளுக்கே அந்த நோன்பு பலிச்சுதே, குழந்தைகள்லாம் பிறந்ததே, எங்களுடைய நோன்பு பலிக்காதா கிருஷ்ணா, நாங்க நோன்பு நோக்குறோமே இது பலிக்காதா, எங்களை சீன்றையே என்ன கேட்கறியே அப்படின்னு ஆண்டாள் கேட்கிற மாதிரி அனுபவத்தோட உரையாசிரியர்கள் பண்ணியிருக்கா. பாசுரத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஒருத்தி மகனாய் பிறந்து, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு ஆண்டாள் ஆரம்பிக்கிறார். ஏன் ஒருத்தின்னு சொன்னா, ஏன்னா அவன் பிறந்திருக்கிறவன் பரமாத்மா இல்லையா. ஒருத்தி மகனாய் பிறந்துன்னா தேவியினுடைய வயத்துல பிறந்தான், வந்திருக்கிறதோ பரமாத்மா. வேதம் சொல்றது பிரம்மண்யோ தேவகி புத்ரோ பிரம்மண்யோ மதுசூதனா, பரபிரம்ம ஸ்வரூபம் பிறந்திருக்கு இல்லையா. அதனால அந்த ஒப்பற்றவனை அந்த பரபிரம்மத்தை ஈன்றதுனால அவ ஒப்பற்றவளாக ஆயிட்டாளாம் அந்த தாய். அதனால ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு அவ ஸ்ரீமத் ஆண்டவன் சாதிப்பாராம். ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவன் ரசோக்தியாக பின்னாடி நம்ம கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிட்டா அவன் மாமியாரை வரப்போறா, மாமியாரை போய் நம்ம பேர் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு சொன்னாள் அப்படிங்கிற மாதிரி தோன்றது அப்படின்னு ரசோக்தியா சாதிப்பாராம். மாமியார் பேரை சொல்றது வழக்கம் இல்லையோ நாட்டு பெண். அதனால ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தின்னு சொன்னாள். இன்னொரு விதமாக கூட அனுபவிப்பா. கிருஷ்ணன் கண்ணன் பிறந்து அவதாரம் பண்ண உடனேயே சதுர்புஜத்தோட இருந்தான். சதுர்புஜத்தை வேதுக்கு சதுர்புஜத்தோட, சதுர்புஜம் வேண்டாம், 2 புஜத்தோடையே இயற்கையான குழந்தை மாதிரி இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டாளாம்.
சங்க சக்கராத்தியாயுதங்களை மறைச்சுக்கோ அப்படின்னு கேட்டுண்டாலாம் தேவகி. உபசம்ஹர விஸ்வாத்மன்னு அப்படின்னு கேட்டுன்றதுனால ஆயுதங்கள்லாம் கையெல்லாம் மறைச்சுக்க சொல்லிட்டாளே அப்படிங்கிறதுனால கோபமா, அதனால ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு அப்படி கூட ரசோக்தியா அனுபவிப்பார். அந்த ஒருத்தி மகனாய் பிறந்து ஆயர் குலத்துல தோன்றினான் இல்லையா, ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை, அணிவிளக்குன்னு ஒரு பாடம், மணிவிளக்குன்னு ஒரு பாடம். ஆயர் குலத்துல தோன்றின அணிவிளக்கை, தோன்றல் அப்படின்னு சொல்றது, தோன்றும் அப்படின்னாலே தோன்றுதல் அப்படின்னாலே ஆவிர்பாவம்னு சொல்றது. ஆவிர்பாவம் பெருமாள் ஆவிர்பவிக்கிறது. ஒரு ஒரு வயிற்றுக்குள்ள எத்தனை மாசம் இருந்தா அப்படிங்கிறதெல்லாம் வியாஜம். பெருமாள் நினைச்சுட்டா இங்க தோன்றி அங்க மறையக்கூடிய ஆற்றல் உடையவர் பெருமாள். எங்க வேணாலும் எந்த திசைக்கு வேணாலும் எத்தனை பேரை கொண்டு காரியம் நடத்தக்கூடிய அகடித கடனா சாமர்த்தியம் உடையவர். அதனால பிறப்பே அற்றவன், பிறப்பியில் பல்பிறவி பெருமானேன்னு சுவாமி நம்மாழ்வாருடைய வாக்கியம். பிறப்பு இல்லாதவன் பல பல பிறவி எடுத்தான்னா பல பல அவதாரங்கள் எடுத்தான்னு அர்த்தம். பேயாழ்வார் சாதிக்கிறார், மகன் ஒருவர்க்கல்லாத மாமேனி மாயன் அவன் மகன் தன் காதல் மகனை சிறை செய்த வாணன் தோள் செற்றான் கடலே நிறை செய்திய நெஞ்சேனினை. மகன் ஒருவர்க்கல்லாத மாமேனி மாயன், யாருக்கும் மகனாகவே இல்லாத எம்பெருமான் ஒருத்தருக்கு மகனா பிறக்கணும்னா பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும் இல்லையா. மாமேனி மாயன், மாயன்னாலே மாயா சேட்டிதங்கள் உடையவனைன்னு அர்த்தம். அதனால மாயினால எல்லாரையும் மறைச்சிடுவான், எல்லாரையும் மறக்கும்படியா பண்ணிடுவான். அப்படிப்பட்டவன் மாயன். ஆனா அது வியாக்கியானத்துல எழுதுறா, கர்மவசியன் படும் பாடெல்லாம் கிருபாவசியனான இவன் பட்டபடி. கர்மவசியன்னா நம்ம பாப புண்ணியங்களுக்கு தகுந்ததான ஜென்மா நமக்கு எத்தனையோ ஜென்மா நமக்கு 84 லட்சம் பிறவிகள் இருக்குங்கிறார் சாஸ்திரத்துல. எத்தனையோ லட்சம் பிறவிகள் எடுத்து இந்த மனுஷ பிறவி கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அதுலயும் மனுஷ பிறவியில பெருமாள் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு வம்சம். பெருமாள் வேதாத்தியனம், வேதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோ வேதத்தை சொல்றதுக்கோ சாலிக்கு நாமத்தை திருவாராதனம் பண்றதுக்கோ ஒரு திவ்ய தேசத்துல வாசம் பண்றதுக்கோ ஒரு நல்ல ஒரு பர்த்தா, நல்ல கணவனோ நல்ல மனைவியோ நல்ல குழந்தைகளோ கிடைச்சிட்டு ஒரு ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அதனால இது நமக்கு கர்மவசியம்னா பாப புண்ணியங்களுக்கு தகுந்ததான ஜென்மா, அது அதுக்கு தகுந்த பலன். ஆனா பெருமாள் அவதாரத்தை சொல்லும் பொழுது கிருபாவசியன். அன்னைக்கே நாம சொன்னோம், அர்ஜுனன் அவதாரம், அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து கேட்கிறான், நீனும் பிறக்கிற நானும் பிறக்கிறேன், ரெண்டு பேருடைய பிறப்பு ஒண்ணுதானு கேட்கிறான். அப்ப பெருமாள் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், அர்ஜுனா நீ எடுக்கக்கூடிய இதுவரைக்கும் எடுத்த பிறப்பு எவ்வளவு பிறப்பு எடுத்தேன்னு உனக்கு தெரியாது, இனிமே நீ எத்தனை பிறப்பு எடுக்க போற அப்படிங்கிறது தெரியாது. ஆனா நான் எத்தனை அவதாரம் பண்ணியிருக்கேன், மேற்கொண்டு என்ன அவதாரம் பண்ண போறேன், என்ன நடக்க போகுது எனக்கு தெரியும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். அதனால உன்னுடைய ஜென்மாவும் என்னுடையதான ஒரு ஜென்மா, என்னுடைய அவதாரமும் ஒன்னாகிடாதுங்கிறது இல்லையா. அதனால அப்படிப்பட்டவன், அவனுக்கு பேரு கிருபாவசியன்னு பேர், கிருபையினால அவதரிக்கிறது. அன்னைக்கே நம்ம அனுபவிச்சோம் இல்லையா, சம்சார சாகரத்தில் விடுறதுக்கு ஒரு முழுக்கு தான் நமக்கு. அதான் உடைமைக்கு ஒரு முழுக்கு, உடையவனுக்கு 9 முழுக்குன்னு சொல்றது. உடைமைனா நம்ம எல்லாம் அவனுடைய உடைமை, அவனுடைய கௌஸ்துபங்கிற மணியில் இருக்க வேண்டியவா அந்த ரத்தனத்திலிருந்து விலகிட்டோம். பாப புண்ணிய கிரமத்தினால ஏதோ பாப விசேஷத்தினால விலகிட்டோம். அந்த உடைமை நாம சம்சாரத்துல விடுறதுக்கு ஏதோ ஒரு பாப புண்ணியம் பண்ணிருக்கோம், அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு இங்க விழுந்துட்டோம். நம்மளை காப்பாத்துறதுக்காக பெருமாள் 9 அவதாரம் பண்றானா. 9 அவதாரம் பண்ணி இப்படியாவது இவனை கரையேத்தனுமேனு பெருமாளுக்கு கிருபை. ரங்கநாதரை சொல்றச்சு ஏகபார்ஸ்வேன சயனம்னு சொல்றது. ஒரு பக்கமாக அப்படி சிரசை வச்சிருந்து அவன் வருவானோ இவன் வருவானோன்னு காத்துட்டு இருக்கானான். இன்னும் வந்துவிட்டோம், அவன் வந்துவிட்டோம், வந்துவிட்டோம், எல்லாரையும் கரையேத்தனுங்கிற கிருபையினால ரங்கநாதன் பெரிய பெருமாள் எழுந்தொள்ளி இருக்காருன்னு பெரிய புராணங்கள்லாம் சொல்றது. அப்படி கர்மவசியன் படும் பாடெல்லாம் கிருபாவசியன் அனுபவிக்கிறான். இவெல்லாம் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றான் இல்லையா கிருஷ்ண பரமாத்மா. நான் நீ ஒன்றுதானேங்கிறான். அதுக்கெல்லாம் கிருஷ்ணன் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால ஒரு சாமான்யமா எனக்கு நான் என்னுடைய சொந்தம் தானே, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கிறான். ஒவ்வொருத்தருக்கு எல்லாருக்கும் பண்ண வேண்டியிருக்கு. கிருபாவசியனான அவன் இதெல்லாம் பட்ட பாடுபடுறான் இந்த பூலோகத்துல அவதாரம் பண்ணி அப்படிங்கிறத வியாக்கியானங்கள் அனுபவிக்கிறான். தானே சோபனம் சொல்லி கொண்டு பிறந்து
குழந்தை பிறந்துருத்துன்னா சோபனம் இன்னொருத்தர் தானே சொல்லுவா. நம்ம அதில் குழந்தை பிறந்துருத்தோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணோம், வரவா வந்து சர்க்கரையோடு வந்து சர்க்கரையை கொடுத்து குழந்தைய பார்ப்பா, இல்லை நம்ம அவளுக்கு சர்க்கரை கொடுப்போம், சோபனம் சொல்லுவோம். குழந்தை பிறந்திருக்கு, பிள்ளை குழந்தை பிறந்திருக்கு, பொன் குழந்தை பிறந்திருக்கு. கிருஷ்ணன் அவதாரம் பண்ண பொழுது காராகிரகத்தில் அவதாரம் பண்ணான். சோபனம் சொல்றதுக்கே யாரும் இல்லை. ஏன்னா அவன் அவதாரிச்சதே காராகிரகம், சிறைச்சாலை. அதனால தானே சோபனம் சொல்லி மங்களம் சொல்லி கொண்டு பிறந்தவன் அப்படிங்கிறான். அதே மாதிரி பெருமானுடையதான அந்த கர்ப்ப காலங்கள்னு சொல்லும் பொழுது 12 மாசம் கர்ப்பமா இருந்தாங்கிறது. பெரியாழ்வார் சொல்லும் பொழுது 12 திங்கள் வயிற்றில் கொண்டு அப்பாங்கினாள். 12 திங்கள் 12 மாசம் கர்ப்பச்சின்னம் இருந்துதான் கிருஷ்ணன் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி ராமனுக்கு வால்மீகி சொல்லும் பொழுது ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நாவமிகே திதௌ அப்படிங்கிறது. 12வது மாசத்துல குழந்தை பிறந்தான், ஆவிர் பவிச்சான் அப்படிங்கிற. அப்ப 12 மாசத்துல உள்ள இருக்க வேண்டியது, உள்ள கர்ப்பவாசம் பெருமாளுக்கு. அப்படி ஒரு கர்ப்பவாசல இருந்தாங்கிறது வியாஜம் அப்படிங்கிறதுனால. அப்ப பிறந்த உடனே அந்த குழந்தைகள்லாம் பிறந்துருது இல்லையா. பிறந்த உடனேயே கிருஷ்ணன் சொல்றான், கிருஷ்ணன் சதுர்புஜத்தோட சேவை கொடுக்குறான். அந்த சேவையை பார்க்கறான் தேவகி. அற்புதமா சேவை, நான் தான் கிருஷ்ணன், நான் பரமாத்மா வந்திருக்கேன், பெருமாள் வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அப்புறம் தானே கிருஷ்ணனாக மாறினான். தரிசனம் கொடுத்த உடனே தேவகி பயப்படுறா, கம்சனால ஏதாவது ஆபத்து வந்துட போறதோன்னு. நீ பழையபடியே உபசம்கர, உன்னுடைய ஆயுதங்கள்லாம் மறைச்சிட்டு சதுர்புஜத்தை மறைச்சிட்டு தீபுஜத்தோட குழந்தையாக ஆகணும்னு பிரார்த்திக்கிறான். குழந்தையாக ஆயிட்டான். அப்ப குழந்தையா ஆனவுடனே அந்த குழந்தை அசரீதி வாக்கு கேட்கறது, என்ன தரிகிமாம் கோகுலம், கோகுலத்துல கொண்டு போய் விட்டுடும் அப்படிங்கிறது எல்லாம் ஏற்கனவே நாடகம் நடத்தணும்னு பெருமாள் சங்கல்பிச்சிருக்கான். சங்கல்பிச்ச பிறந்தான அவதாரம் பண்றான். அதனால என்ன கொண்டு போய் கோகுலத்துல கொண்டு போய் விட்டுடும் அப்படிங்கிற. அப்ப வந்து என்னன்னா, ஒரு இரவு கூட பிறந்த இடத்துல தங்கல. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு இரவு கூட தங்கலையாம். அதுதான் இங்க வியாக்கியானத்தில் எழுதுறா, நாய் குடலுக்கு நறுநெய் தங்காதது போலே. நாய்க்கு எங்கெங்கேயும் சாப்பிட்டு வருது, அதுக்கு நல்ல நெய்யில ஒரு பட்சணம் பண்ணி போடுவோம்னா அதுக்கு குடலுக்கு ஆகாதான். அதனால இவன் என்ன, கிருஷ்ணன் பிறந்த இடத்தில் 10 நாள் இருக்க பெற்றான் இல்லை. பிறந்த இடத்துல ஒரு 10 நாள் கூட இல்லையா. ஒரு பிரசவிச்ச புண்ணியாவச்சனம் பண்ற வரைக்குமான்னு இருக்கணும் இல்லையோ, இல்லையா. அதுக்குள்ள என்ன தரிக்கி என்ன வந்து கொண்டு போய் கோகுலத்துல கொண்டு போய் நந்தபிரஜத்துல கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு நியமிச்சுட்டான். உடனே இவாளும் உடனே அவன அப்படிப்பட்டதான குழந்தைங்கிறா. அதனால ஒருத்தி அப்படின்னு சொல்லுவானே அப்படின்னா, பெருமாளையே பெற்றதுனால அவளுக்கு ஈடு இணை இல்லாதவள் அர்த்தம். ஒருத்தி அது மகனா பிறந்தா தேவகியை சொல்லியிருக்கு. ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படிங்கிறதுனால தேவகி ஒப்பற்றவள் அர்த்தம். வளர்த்தவளுக்கும் அதே விசேஷம். யசோதா அம்மா தானே வளர்த்தா, அதனால வளர்த்தவளுக்கும் அதே விசேஷம். அதனால ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, வளர்ந்தான் இல்லையா, அவளையும் ஒருத்தின்னு விட்டா. ஏன்னா அப்படிப்பட்டவன் வந்து அவளுக்கு நிகர் வேற யாரும் கிடையாதுன்னு அர்த்தம். ஈடு இணை இல்லாதவன். ஓரிரவில், அந்த இரவுக்கு வந்து ஓரிரவு, 2வது இரவுங்கிறது கிடையாது. ஏன்னா அவன் அவதாரம் பண்ண உடனே இந்த கொண்டு போய் விட்டுடுன்னா, உடனே அந்த வசுதேவர் என்ன பண்றார், அந்த குழந்தைய அப்படி தூக்குறார். கால் விலங்கு இருக்கு, கை விலங்கு கட்டியிருக்கு, வாசல்ல கதவை போட்டு அதெல்லாம் பூட்டி இருக்கு, காவலாளிகள்லாம் இருக்கான். இவன் என்னை கொண்டு போய் விட்டுடுன்னு பெருமாள் சொன்ன உடனே குழந்தைய கையில தூக்கினார் வசுதேவர். கை விலங்கு தானா விடுறது, கால் விலங்கு தானா விடுறது, வாசகருவை தானா திறந்துக்கிறது. பார்த்தா காவலாளிகள்லாம் தூங்கிட்டு இருக்கான். யாரும் தொந்தரவு பண்ணல. மாயை இல்லையா, மம மாயா துரத்தியாங்கிறான் பகவத்கீதையில. என்னுடைய மாயை யாராலையும் வெல்ல முடியாதுங்கிறான். மாயையை கொடுக்கக்கூடியவனும் அவன்தான். மாயை இல்லாத பண்ணணும்னா அவன் திருவடியை பிடிச்சுட்டாதான் அவன் கரையேற முடியுங்கிறத காமிக்கிறான் இல்லையா. அதனால அப்படி கையில எடுத்துட்டாரான். குழந்தைய எடுத்த உடனே புறப்படுறார். தந்தை காலில் பெருவிலங்கு தாழவிட நள்ளிருட்கண் வந்த எந்தை பெருமானார் மறிவி நின்ற ஊர் போலும். தேரெழுந்தூர்
தேரெழுந்தூருங்கிறதான திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்துக்கு திருமங்கையாழ்வார் எழுந்தருள்றார். அந்த பெருமாளை பார்த்த உடனே ஆமருவி அப்பன் அவனை பார்த்த உடனே, பிரபோ நீதானப்பா கிருஷ்ணாவதாரம் பண்ணின, உன்னை கையில தூக்கின உடனே வசுதேவருக்கு கை விலங்கு கால் விலங்கெல்லாம் விடுபட்டு இங்கேருந்து கிளம்பி நீ கோகுலத்துக்கு போனியேங்கிற. அதனாலதான் தந்தை காலில் பெரிவிலங்கு தாழவிழ நள்ளிருட்கண் வந்த எந்தை பெருமானார் மறிவி நின்ற ஊர் போலும் முந்திவானம் மழை பொழியும் மூவா உருவின் மறையாளர் அந்தி மூன்று மணலோம்பும் அணியார் வீதி அழுந்தூரே அணியார் வீதி அழுந்தூரே. தந்தை காலில் பெரிவிலங்கு தாளவிட, தந்தை காலில் அவருடைய வசுதேவர் தான தந்தை பெருமாளுக்கு, பெரிவிலங்கு தாளவிட நள்ளிருட்கண் மந்தை எந்தை பெருமானார் மருவி நின்ற ஊர் போலும். அந்த ஊர் எப்பேற்பட்ட ஊரா? தேரெழுந்தூர். முந்திவானம் மழை பொழியும். வானம் இவ எக்கும் யாகங்கள் பண்றதுக்கு முன்னாடியே மழை பெய்யுமா, மழை பெஞ்சு சித்தமா இருக்குமா, அவளுக்கு அனுகூலமா இருக்குமா. முந்திவானம் மழை பொழியும் மூவா உருவின் மறையாளர் அந்தி மூன்றும் அனல் ஓம்பும் அணியார் வீதி அழுந்தூரே அணியார் வீதி அழுந்தூரே. முந்தி வானம் மழை பொழியும். வேதாத்தியனம் பண்ணவாள்லாம் இருக்கக்கூடிய வாழம், அனுஷ்டானம் பண்றவாள் இருக்கிற இடமா அது. மூவா உருவின் மறையாளர், மறையாளர்னு வேதாத்தியனம் பண்ணவான்னு அர்த்தம். அந்தி மூன்று மணலோம்பும், மூன்று வேலையும் யாகங்கள் யஜ்யம் பண்ணக்கூடியவா. அதனால அப்படி பண்ணக்கூடியவா இருக்கக்கூடிய மூன்று அக்னியினால பெருமாளை ஆராதிக்கக்கூடியவா இருக்கக்கூடிய ஊர் திவ்ய தேசம். மூவா உருவின் மறையாளர் அந்தி மூன்றும் அனலோம்பும் அணியார் வீதி அழுந்தூரே அணியார் வீதி அழுந்தூரே அப்படின்னு தேரெழுந்தூரை பெருமையா சொல்றது இல்லையா. அதனால அந்த குழந்தை அப்படி கையில எடுத்த ஒரு அந்த இரவுக்கு ஓர் இரவு அப்படின்னா. அதே மாதிரி ஓர் இருக்கைன்னு ஒரு இடம் இருக்கு காஞ்சிபுரத்துல, ஓர் இருக்கை அப்படின்னு. அன்னைக்கே இந்த கதை சொன்னேன், யாருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது. திருமேஸ்வரி பிரானிடத்துல ஒரு சிஷ்யன் இருந்தார், கணிகண்ணன் பேரு. இந்த கணிகண்ணன் அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் திருமேஸ்வரி ஆழ்வாருக்கு. இந்த திருமேஸ்வரி ஆழ்வாருடைய ஆசிரமத்துல, அவர் எழுந்திருந்த ஆசிரமத்துல ஒரு மூதாட்டி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா. அவரிடத்துல ஒரு கருணை பிறந்துடுத்து அந்த திருமேஸ்வரி ஆழ்வாருக்கு. தினப்படி நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு வரதுக்குள்ள இடத்தெல்லாம் கூட்டி கோலம் போடுறாளே அந்த அம்மாவை பார்க்கணும்னு சொல்லுவோன்னு நியமிச்சுட்டார். அந்த அம்மாவட்டையும் சொல்லியாச்சு. உடனே ஆழ்வார் கேட்டார், இந்த அம்மாவுக்கு என்ன வேணும்னு கேளு, ஏதாவது வரம் வேணும்னா நான் வரம் கொடுக்குறேன், என்ன வேணும்னு கேளுன்னா. அப்ப அந்த மூதாட்டி கேட்டா, நான் இந்த ராஜாவினிடத்துல தாசியாக இருந்துட்டு இருந்தேன், ஆனா எனக்கு வயோதிகமாயிட்டதுனால என்ன அனுப்பிச்சுட்டான், எனக்கு மறுபடியும் எவ்வனம் வரணும், எவ்வனத்தோட இருக்கணும்னு அப்படி கேட்டா. சரி, எவ்வனம்ங்கிறது உலகத்துக்கு இயற்கையை மாத்தி ஒரு காரியம் பண்ண முடியாதோ இல்லையோ, மகான்களே பண்ண மாட்டா. அதனால ஒரு வார்த்தை சொன்னார், எந்த ராஜா உன்னை விலக்கி வச்சானோ அந்த ராஜா உன்னை பார்க்கும்போது எவ்வனமாக தெரிவாயிட்டார். அதனால அந்த ராஜா ஆச்சரியப்பட்டு போறான், ஏற்கனவே உன்னை விரட்டி விட்டேன், இப்ப இவ்வளவு அழகா பழையபடியே அழகா இருக்கேன்னு கொண்டாடுறான். அதனால அவனுக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்துடுச்சுன்னா, உனக்கு எவ்வளவு வந்துடுச்சுன்னா எனக்கும் எவ்வளவு வரணுமே, நான் யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு. அந்த அவர் எப்ப தியானத்திலே கண் திறப்பார் தெரியாது. அவர் சிஷ்யர் ஒருத்தர் இருக்கார், பிக்ஷை எடுக்கிறார். பிக்ஷை எடுத்து வாச வழியாட்டு வருவார். கணிகண்ணன் பேரு, அவரை கேடு விட்டார். கணிகண்ணன் இடத்துல கேட்டா, கணிகண்ணன் நான் யாரையுமே, எங்க குருநாதரே யாரையும் பாடமாட்டார், மனிதர்களை பாடமாட்டார், நான் கொண்டு மானிடம் பாடேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர். அவர் எல்லாருக்கும் எவ்வளவு கொடுக்கறதுக்காக அவர் இங்க தபஸ் பண்ணிட்டு இருக்குல்ல, நித்திய யௌவன மூர்த்தியான எம்பெருமான தியானம் பண்ணணுங்கிறதுக்காக அவர் இங்க இருந்துட்டு இருக்கார். நான் செய்ய முடியாதுன்னு விட்டான். நீ செய்ய முடியாதுன்னு என் பேர்ல ஒரு பாட்டு பாடுன்னு கேட்டு. கணிகண்ணன் சொன்னா, நான் தான் பாட மாட்டேன், நான் கொண்டு மானிடம் பாடேன்னு சொல்லிட்டேனே, நிச்சயம் நான் பாட முடியாது. அப்போ உடனே நான் நாடு கடத்திடுவேன், நாடு கடத்து அப்படின்னு விட்டார். உடனே காவலாளியை விட்டா, இவனை நாடு கடத்துட்டா, நான் எங்க குருநாதர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். குருநாதர்கிட்ட சொன்னார். குருநாதர்கிட்ட சொன்ன உடனே குருநாதர் உடனே என்ன பண்ணார், அப்பா நீ இது இல்லாத இடத்துல எனக்கு என்னப்பா வேலை, சிஷ்யன் இல்லாத இடத்துல குருவுக்கு என்ன வேலை, நானும் உன் கூட வந்துடுறேன்.
உடனே 2 பேரும் புறப்பட்டா. உடனே குருநாதருக்கு திருமேஷை ஆழ்வாருக்கு தோணித்து பெருமாளையும் கூட்டிட்டு போயிடலாம், நம்ம ஆராதிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சார். கனிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணாக துணி உடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் உன் பைனாகப்பாயை சுருட்டி கொள். கனிகண்ணன் கிளம்புறா, துணி சென்னா புலவனான நானும் கிளம்புறேன் இங்கேருந்து. அதனால நடந்த நிலவரமெல்லாம் உனக்கு தெரியும் பெருமாளே பிரபோ, உனக்கு தெரியும். அதனால நீனும் உன்னை ஆராதிக்கணும், நீனு கிளம்பு. நீ கிளம்பி திருப்பி அங்க போய் சயனிச்சுக்கணும்னா அங்க போய் பாய் எங்கன்னு என்ன கேட்கக்கூடாது, உன்னுடைய ஆதிசேஷன் பாயை நீனே சுருட்டி கையில் எடுத்துக்கோன்னு விட்டாராம். அதனால பாயை சுருட்டி பெருமாள் ஆதிசேஷத்தை சுருட்டின்னு கிளம்பிட்டார். பெருமாள் பக்த பராதீனன் இல்லையா, பக்தன் சொல்ற இடத்துல சொன்னதெல்லாம் கேட்கக்கூடியவன் எம்பெருமான், கிருப்பாடு இல்லையா. அதனால உடனே கிளம்பிட்டார். கிளம்பின உடனே உடனே பக்கத்துல ஒரு காஞ்சிபுரத்துக்கு சமீபத்துல அந்த இடத்துக்கு ஒரு நாள் இருந்ததுனால ஓர் இருக்கை அப்படின்னு பேரு. அது மருவி ஒரிக்கைன்னு ஆயிடுது. அந்த இடத்துல போய் அவர் தங்கிட்டு இருந்தார். உடனே ஒரு நாள் தான் தங்கினா, அதுக்குள்ள அந்த இரவு பொழுதே அவளுக்கு அங்க பெரிய ஒரு புயல் மாதிரி காத்து வீசி வெள்ளமெல்லாம் புறப்பட்டு இந்த மகான்கள்லாம் அங்க இல்லாம கிளம்பினதுனால அப்படி ஆயிடுத்து. ராஜா பயந்துட்டா பிரார்த்திச்சுக்கிறான் கணிகன் இடத்துல. கணிகன் சொல்ற இங்க குருநாதர்கிட்ட பிரார்த்திச்சுக்கோன்னு குருநாதர்கிட்ட அவருடைய திருமேஷை ஆழ்வார்கிட்ட பிரார்த்திச்சுட்டார். அப்படியே ஆகட்டும்பா திரும்பி வந்துடுறோம்னார். உடனே பெருமாளை கூட்டுண்டார். 2 பேரும் 3 பேரும் மறுபடியும் வந்துட்டான். காஞ்சிபுரத்துக்கு வந்த உடனே பெருமாள் பார்த்தா ஆதிசேஷத்தை தூக்கி நிற்கிறார். படுத்துக்கோன்னு சொல்லணுமே, யார் கிளம்புன்னு சொன்னாலும் சுருட்டிக்கோன்னா சுருட்டினாச்சு. சுருட்டின்னு வந்தாச்சு, திருப்பி சொன்னாதானே படுத்துவார். உடனே பெருமாளை பார்த்து உடனே திருமேஷி ஆழ்வார் சொல்றார், கனிகண்ணன் போ கொடிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணாக துணி உடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் நீயும் உன் பைனாகப்பாயை விரித்து கொள். பைனாகப்பாயை விரித்து கொள் அப்படின்னா பாயை டக்குன்னு போட்டுட்டாரு. ஆதிசேஷன் அவசரத்துல மாறி படுத்து விட்டாராம். யதோக்தகாரி அப்படின்னு பெருமாளுக்கு பேர். அற்புதமான பெருமாள். அந்த பெருமாள் ஒரு இரவு தங்கி இருந்ததுனால ஓர் இருக்கை, ஒரு நாள் அங்க இருந்ததுனால ஓரிக்கைன்னு பேரு, மரியோதத்துன்னு சொன்னேன். அந்த மாதிரி பெருமாளோட சம்பந்தம் இருக்கிறவாள் அந்த ஒன்று அப்படின்னா அதுக்கு 2வதுன்றது கிடையாது. குழந்தையா இருக்கக்கூடிய கண்ணன் வாசிச்சான், ஒரே ஒரு குருட்டு தான் வாசிச்சான். அந்த மகரிஷிக்கு பேரு சாந்திபினி ரிஷின்னு பேரு. சாந்திபினி ஆசிரமம், அங்கதான் அந்த ஆசிரமத்துல தான் குழந்தை கண்ணன் ஆயக்கலைகள் 64 கலைகளையும் தெரிஞ்சுட்டான். கலைகள்லாம் வேதாத்தியனம் பண்ணி பூர்த்தி ஆயிடுத்து. உடனே குருநாதரை சேவிச்சான். சாந்திபினி மகரிஷிய கிருஷ்ணன் சேவிச்சுட்டு நான் கிளம்புறேன், இவ்வளவு நாள் அத்தியனம் பண்ணி உங்களிடத்துல அத்தியனம் பண்ணேன், உங்களிடத்துல நான் இப்ப நான் கத்துட்ட வித்தையெல்லாம் நிக்கணுமானா நான் ஏதாவது தட்சணை கொடுக்கணும், குரு தட்சணை கொடுக்கணும். அப்பதான் இந்த வித்தை நிற்கும். நீங்க எது கேட்டாலும் நான் கொடுத்துடுறேன், எது கேட்டாலும் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான் நான் ஒரு வார்த்தை. அந்த மாதிரி வார்த்தை எங்கேயும் விடக்கூடாது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எது கேட்டாலும் நான் கொடுத்துடுறேன், எது வேணாலும் கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ ரெடி ஆயிடுவா எதுக்கு இருக்கிறவா. அதனால இவன் சரி ஒரு தரவல்லவன் போல இருக்கு, இவன் சாமர்த்திய உடல் எது கேட்டாலும் தருவான் போல இருக்கு அப்படின்னு அவர் ரெடி ஆயிடுவார். ஆனா இந்த சாந்திபினி மகிழ்ச்சி ரொம்ப நல்லவர். அவர் சொன்னார், கிருஷ்ணா நீ என்னிடத்துல நீ அத்தியனம் பண்ணதே பெரிய விஷயம்பா, நான் பாக்கியமா நினைக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன ஒரு பிரயோஜனமா ஒரு குருநாதர்னு என்ன உன்னை பண்ணியிருக்க, உனக்கே சொதகா எல்லாம் தெரியும், எனக்கு என்னிடத்துல கத்துண்ட மாதிரி ஒரு வியாஜம் பண்ணியிருக்க, என்ன குருநாதர்னு என்ன வச்சிருக்கே, நான் அந்த புகழே போருன்னு கை கூப்பினார். பார்த்து மாமி உள்ளேந்து பார்த்தா, ஒரு நிமிஷம் உள்ள வரையலா அப்படின்னா உள்ள போயிட்டார். கிருஷ்ணா கொஞ்ச நாள் இருப்பா அப்படின்னா ஆத்திர மாமிகிட்ட போய் என்ன பேசினாலும் தெரியாது. வெளியில வரைச்சே கிருஷ்ணா நீ குருதட்சணையா கொடுக்குறேன்னு நீ சொல்ற, உனக்கு நான் கேட்காம இருக்க முடியாது உங்ககிட்ட, அதனால உங்ககிட்ட ஒரு முடியக்கூடிய ஒரு காரியத்தை கேட்கிறேன், ஆம்படியே ஆசைப்படுறா அதை நான் கேட்கறேன்னு விட்டாரு. சரி கேளுங்கோன்னா, என்னுடைய குழந்தை ஒரே ஒரு புத்திரன் 12 வருஷம் முன்னாடி இந்த பிரபாச நதி தீர்த்தத்துல போய் ஸ்நானம் பண்ண போனவன் திரும்பி வரல, அந்த குழந்தையே எனக்கு உயிரோட மறுபடியும் வேணும், அதுக்கப்புறம் எங்களுக்கு சந்ததிகள் இல்லை அப்படின்னு கேட்டாராம். அந்த மகரிஷிக்கும் ஆம்படையா இருந்தாலும் அஜ்ஞானம். கிருஷ்ணனே வாத்துல வளர்ந்துருக்கானே, கிருஷ்ணனோட ஒரு குழந்தை உண்டா, அந்த அளவுக்கு வரலையாம்.
அதனால அவர் என்ன பண்ணாரு, அவ கேட்கறா, அவருடைய திருப்திக்கு அந்த குழந்தைய கொடுன்னு கேட்டுட்டாராம். உடனே குரு தட்சிணையா நீங்க எதை கேட்டாலும் கொடுப்பேன், நான் எப்ப நான் சொன்னேனோ அதை நிறைவேற்றி கொடுக்குறேன்னு உடனே கிளம்பிட்டார். பிரபாச நதி தீரத்துல போய் நின்றுட்டு இருந்தார். அந்த அந்த சமுத்திரராஜனை கூட்ட ஒரு 12 வருஷம் முன்னாடி குழந்தை நிறைய அப்பப்போ போயிட்டு இருக்கு சுவாமி. 12 வருஷம் முன்னாடி ஒரு குழந்தை, எங்க குருநாதருடைய குழந்தை சாந்திபினி மகரிஷி ஆசிரமத்தில் இருந்தது. அந்த சாந்திபினி மகரிஷி குழந்தை, அந்த குழந்தை ஆமா, ஒரு பஞ்சஜனன்னு ஒரு அசுரன் இருக்கான், அவன் தான் வதம் பண்ணினான், அவன் தான் கொன்னுட்டான் அப்படின்னு உடனே அந்த பஞ்சஜனனை தேடி போனேன். பஞ்சஜன் சொன்னா அவன் எப்பயோ நான் அவனை கொண்டுட்டேன், அவனையப்ப நீ அவனை எதுக்கு நீ கொன்ன, அவனுடைய குருநாதர் இது இல்ல, அவனுடைய பிரமேயம் முடிஞ்சு போயிடுத்துனாரான். அவனோட நீ இந்த குழந்தை இப்ப எங்க இருக்குன்னு சொல்லி யுத்தம் பண்ணி அவனுக்கு மேல ஒரு சங்கு மாதிரி இருக்குமா, அந்த சங்கை பிடிக்கிட்டான், அவனை வதம் பண்ணி அந்த சங்கை பிடிக்கிட்டா சங்கநாதம் பண்ணிட்டு யமலோகத்துக்கு போயிடுத்துன்னு அவன் சொன்னதுனால யமலோகத்துக்கே போறானா கிருஷ்ண பரமாத்மா. யமலோகத்துல சங்கத்தை துவனி பண்ணிட்டு போனா யமலோகம்லாம் அதிர்றது, எல்லாரும் அதிர்றது, யமன் நடுங்கிறான். இந்த மாதிரி ஒரு ஸ்திதி ஏற்பட்டது இல்லையே, யார் வரான்னு பாரு, யார் சங்கநாதம் பண்றான்னு பாரு அப்படின்னு சொல்றான். பார்த்தா கிருஷ்ணர் ஓடி வந்து நிற்கிறான். நீங்க சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனேன்னு. பரவாயில்லப்பா, 12 வருஷம் முன்னாடி எங்க குருநாதருடைய பையன் இங்க வந்தானா, அவருடைய ஆயுசு முடிஞ்சு போயிடுத்து கணக்கு பிரகாரம். பரவாயில்ல, அவருக்கு ஆயுசை மறுபடியும் போட்டு உடம்போட கொடுன்னு கேட்டான். அதான் உடம்போடு கொண்டு கொடுத்தவனை பற்றி ஒன்றும் துயரில்லைங்கிறார் சுவாமி நம்மாழ்வார். உடனே குழந்தைய கொடுத்துட்டான். 12 வயசுக்கு போன குழந்தை, அதுக்கப்புறமா 12 வருஷம் ஆச்சுன்னு அவர் சொன்னார். 24 வயசு எவ்வளமா இருக்கான். அந்த மாதிரி ஒரு குழந்தைய அப்படி ஜம்முன்னு உயிரோட கொண்டு கொடுத்துட்டா நான் சொல்றேன் கொடுன்ட்டு. அதான் அகடித கடனா சாமர்த்தியம். பெருமாள் நினைச்சா முடியாத காரியம் கிடையாது. மேலேந்து கீழே அழைச்சிட்டு வரும் பொழுதே அவனுக்கு அவருடைய குருநாதர் என்னென்ன வித்தை சொல்லி கொடுத்தாரோ அந்த வித்தைகள்லாம் அவனுக்கு உபதேசிச்சுட்டே வந்துட்டானோ. அதான் ஆச்சரியமா அனுபவிக்கிறார் திருமங்கையாழ்வார். ஓதுவாய்மயுங்குமணிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தணன் ஒருவன் காதலன் மகன் புகலிடம் காணேன் கண்டு நீ தருவாய் எனக்கென்று. ஓதுவாய்மையும் உவணி எப்பிறப்பும். ஓதுவாய்மைன்னா வேதம், உபநீனா உபநயனமான பிறகு வேதாத்தியனம் பண்றது யாரிடத்துல கிருஷ்ணன் பண்ணா, சாந்திபினிய மகர்ஷிட்ட. ஓதுவாய்மையும் உவணிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தணன் ஒருவன். அந்தணன் ஒருவன், அந்தணன்னா அந்த வாத்தியார்னு அர்த்தம். அந்த வாத்தியார் ஒருவர் தான், இரண்டாவது கிடையாது. அந்தணன் ஒருவன் அவர் கேட்டாராம், காதலன் மகன், ரொம்ப பிரியமா இருந்தேன் என் குழந்தை மேல, ஒரே ஒரு குழந்தைதான். காதலன் மகன் புகலிடம் காணேன் கண்டு நீ தருவாய் எனக்கென்று. கண்டு நீ தருவாய் எனக்கென்று, என் குழந்தைய திருப்பி கொடுன்னு தட்சணையா கேட்டாராம். கோதில் வாய்மை நான் உனை வேண்டிய குறை முடித்து அவன் சிறுவனை கொடுத்தாய். கோதில் வாய்மை, கோதில்லாத ஒரு வேதத்தை சொல்லிக் கொடுத்த வாத்தியார் இல்லையா. நான் உன்னை வேண்டிய, அவன் எது கேட்டானோ குறை முடித்து அவன் சிறுவனை கொடுத்தாய். அவன் சிறுவனையே கொடுத்தாராம். ஒண்ணு வந்து குருநாதர்கிட்ட கொடுத்து நீங்க கேட்டேனே அந்த வேதமும் அவனுக்கு ஓதி வச்சு அவனுக்கு சாஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்து பூர்ணனா கொடுத்து ஒப்படைச்சுட்டேன்னாராம். குருநாதருக்கு பரம சந்தோஷம். சாந்திபினி மகரிஷிக்கு அவர்கிட்ட கொடுத்து ஒப்படைச்சுட்டானா. திருமங்கையாழ்வார் கேட்கறது ரங்கநாதனை பார்த்து, பிரபோ நீ தானே கிருஷ்ணாவதாரம் பண்ணின, நீ பண்ணும் பொழுதுதானே அந்த குருநாதர் கேட்ட தட்சிணைய எங்கேயோ சரீரம் விட்டு, சரீரத்தை பூலோகத்தை விட்டு உயிர் போனவனுக்கே உடம்போட திருப்பி கொண்டு வந்து மீட்டு கொடுத்து குரு தட்சணையா கொடுத்தியே, அந்த ஆற்றல் உனக்கு இருக்குன்னு தெரியறது இல்லையா? அப்படி இருக்கச்சே என்ன இந்த சம்சார சாகரத்துல இருந்து என்ன வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போன்னு பிரார்த்திக்கிறது. கோதில் வாய்மை நான் உனை வேண்டிய குறை முடித்து அவன் சிறுவனை கொடுத்தாய். ஆதலால் வந்துன்னடியினை அடைந்தேன், ஆதலால் வந்து உன்னடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. அந்த காரியம் பண்ணியோரு அது எனக்கு தெரியும். எனக்கு அந்த மாதிரி என்ன சம்சார சாகரத்திலேருந்து என்னை கொண்டு போய் பரமபதத்துல கொண்டு உய்விக்கும்படியா பண்ணுவியோங்கிறதுனால ஒரு திருவடியில வந்து சரணாகதி பண்ணிக்கிறேன்னு. ஆதலால் வந்துன் அடியினை அடைந்தேன்
அரிபொழில் திருவரங்கத்து அம்மானே, அரிபொழில் திருவரங்கத்தம்மானே. பெரியாழ்வார் இந்த நிகழ்ச்சியை சொல்றார். மாதவத்தோர் புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானை ஓதிவித்த தக்கடையா உருவே கொடுத்தானூர். அவரு இதே கதையை இதே சரித்திரத்தை அவரு சொல்றாரு பாசுரமாக. அப்படி ஒருவன் அப்படின்னா அவனுக்கு ஆச்சாரியன்னு ஒருவன் தானா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு. அந்தனன் ஒருவன், அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது. ராமனுக்கும் அப்படித்தானே சொல்றோம். ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல். ஒரு வில்லு தான். ஒரு பானம் விட்டு ஒருத்தனை வதம் பண்ணணும்னு நினைச்சா ஒரு பானம் தானா. ஒரு வில் ஒரு சொல். ராமோ துர்நாமி பாஷதே. இரண்டாவது வார்த்தை ராமனுக்கு கிடையாது. ஒரு சொல். ஒரு இல். இல்னா இல்லாள்னு அர்த்தம். ஒரு மனைவி, ஏகபத்னி விரதம் அப்படிங்கிறது. அதனால அப்படிப்பட்டதான ஒருவன் அப்படிங்கிறதுனாலதான் அந்த பரமாத்மாவையே பெற்றதுனால, பரமாத்மாவையே வளர்த்ததுனால ஒருத்தி மகனாய் பிறந்து, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சல் வயிற்றினில், கருத்தை பிழைப்பித்து கஞ்சல் வயிற்றினில் ஒளித்து வளர. பெருமாள் அங்க பாசுரத்திலேயே ஒளிந்து வளரன்னு இல்லை. ஒளிந்து வளர்ந்த பெருமாளுக்கு பயம், கஞ்சனுக்கு பயம், கிருஷ்ணன் பயந்துட்டான் போல இருக்கு, ஒளிந்து வளர்ந்துட்டுக்கான அர்த்தமாயிடும். அங்க பண்றச்சையே ஒளித்து வளர. அங்க இருக்கிறவா யசோதம்மா போன்றவர்கள், நந்தகோபர் போன்றவர்கள் வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அஜ்ஞானத்தினால அவனை யாரையும் வெல்ல முடியாது கிருஷ்ண பரமாத்மாவா. இவாளுக்கு இருக்கிற அஜ்ஞானத்தினால அவனை காப்பாத்துறாளாம். ஒளித்து வளர அப்படின்னா பெருமாளுக்கு பயம் கிடையாது. அதான் வியாக்கியானத்தில் எழுதினா, விபவாவதாரத்தில் அந்தரியாமி பட்டபாடு படுகின்றது என்றபடின்னா விபவாவதாரம். விபவம்னா ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள். அந்த ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்ல அந்தரியாமின்னு ஒண்ணு, 5 நிலையில ஒண்ணு. அன்னைக்கே சொன்ன பரம் வியூகம் விபவம் அந்தரியாமி அர்ச்சைன்னு. அதுல அந்தரியாமின்னா எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பெருமாள் அங்குஷ்டமாக எழுந்தருளி இருக்கான்னு அர்த்தம். அவாவா சைஸுக்கு தகுந்த மாதிரி அங்குஷ்டமா மத்தியே, அங்குஷ்டமா ஹிருதய மத்தியில பெருமாள் எழுந்தருளி இருக்கான்னு. அதனால அந்தரியாமி படக்கூடிய பாடுபடுறான் அப்படின்னா அந்தரியாமி மறைஞ்சில இருக்கான். அந்தரியாமியை நம்ம யாராவது பார்க்கணும்னா யோகம் பண்ணி தியானம் பண்ணினா பார்க்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு இந்த யோகம் பண்ண தெரியணும், தியான சித்தி ஆகணும். சித்தி ஆனதான் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை நம்ம பார்க்க முடியும். ஆழ்வார் தான் சொல்றாரு, நெஞ்சென்னும் உட்கண்ணால் காணும் உணர்ந்துங்கிறார். நெஞ்சிலையும் ஒரு கண் இருக்கு, அந்த உட்கண்ணால நீ காணணுமானால் அத்தனை தியானம் பண்ணணும். அதனாலதான் ஆளவந்தார் சொல்றாரு, என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு. ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி, அதர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமான் த்வச்சரணாரவிந்தே. ரங்கநாதனிடத்துல பிரார்த்திக்கிறார். அதனால எனக்கு பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் பண்ண முடியாது. ஆனா பிரபு ரங்கநாதா உன் திருவடிவாரத்துக்கு வந்துட்டேன். நான் பக்திமானும் இல்ல, கர்மயோக யோகனிஷ்டனும் இல்ல. ந பக்திமான் த்வச்சரணாரவிந்தே அகிஞ்சனா அனன்யகதிஹி சரண்யா த்வத்பாதமூலம் சரணம் பிரபத்யே. த்வத்பாதமூலம் சரணம் பிரபத்யே. உன்னுடைய திருவடிவாரத்தில் நான் சரணாகதி பண்ணிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, ஆள வந்தார் கேட்டுட்டார் இல்லையா. அந்த மாதிரி பெருமாள் இடத்துல நம்ம சரணாகதி பண்ணி அவர் இடத்துல அடையணுமா. இதுக்கெல்லாம் இந்த மார்க்கத்திலாம் சொல்றா. அதனாலதான் அந்தரியாமி இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியாது. அதனால இங்க சொல்றா, கண்களுக்கு தெரியும்படி பிறந்தவனை கண்களுக்கு தெரியாமல் வளர்கின்றபடி, கண்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பிறந்தான். ஏன்னா தேவகியினுடையதான வயத்துல அவன் பிறக்க போறான உடனே 33 கோடி தேவர்கள் எல்லாமே அந்த தேவகியை தேவதா ஸ்வரூபமாக பார்த்தா அஞ்சலி பண்ணினான்னு சொல்றது பாகவதம். ஏன்னா பெருமாளையே பெற போறா இல்லையா, அவ்வளவு அழகா ஆயிட்டாலும். தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம்
மகாத்மனா தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணுஹு சர்வ குகாசயः ஆவிராசீத்யதா பிராச்யாம் திசீந்துரிவ புஷ்கலகா. தேவக்யாம் தேவரூபிண்யாம், தேவகி எப்படின்னா தேவதைகள் ரூபமா ஆயிட்டாலும். ஏன்னா தேவேந்திரனை தேவாதி தேவனை வயத்துல வச்சிருக்காளோ இல்லையோ, அதனால அப்படி ஆயிட்டாலும். அவ்வளவு தேவதா ஸ்வரூபம் அழகா இருக்காளாம். தேவக்யாம் தேவரூபிண்யாம், எல்லா குகையிலையும் ஹிருதயமாகிற குகையில் இருக்கக்கூடிய பெருமாள் அவருடைய வயத்துல வந்துட்டானாம். விஷ்ணுஹு சர்வ குகாசயः ஆவிராசீத்யதா பிராச்யாம் திசீந்துரிவ புஷ்கலகா. தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம். தமத்புதம் பாலகம் அத்புதம் பாலகம் தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணோ சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம். ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம். பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம். மகார்கவைடூர்ய கிரீடகுண்டலத்விஷா பரிஷ்வக்த சகஸ்ரகுண்டலோ. மகார்கவைடூர்ய கிரீடகுண்டலத்விஷா பரிஷ்வக்த சகஸ்ரகுண்டலோ. உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணோ, ஆச்சரியமான குழந்தை, அற்புதமான குழந்தை அவதரிச்சுதான். பாலகம் அம்புஜேக்ஷணம், தாமரை போன்றதான திருக்கண்கள், அதனால கையில பார்த்தா பஞ்சாயுதங்கள். சங்க சக்கர கதாயுதாயுதம், ஆச்சரியமான ஹிருதயத்துல மறு தெரியறதா. ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம், ஸ்ரீவத்ஸ தாயார் எழுந்தோடி இருக்காளாம். கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோதசௌபகம். அப்படி வந்து குழந்தை கண்ணன் பிறந்தான்னு கொண்டாடினா இல்லையா, அதனால ஆழ்வாரெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறான். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றும் கலந்தளராயிற்றே. யசோதா அம்மாவுக்கு பெண் குழந்தை பிறந்ததுன்னு தெரியாதான். இந்த பெண் குழந்தைய தூக்கிட்டு என்னை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வந்துடும் தானே கிருஷ்ணன் சொன்னான். அதனால எல்லாத்தையும் மாயினால மறைச்சுட்டானா. தனக்கு பிறந்தவர் கிருஷ்ணன்கிற பாவத்துல கொண்டு வந்துட்டானா யசோத அம்மாவை. அதனால யசோத அம்மா அங்க இருக்கிறவா எல்லாருமே பிள்ளை குழந்தைதான் பிள்ளை குழந்தைதான்னு கொண்டாடுறாளாம். அதான் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர், திருக்கோட்டியூர்ங்கிற திவ்யதேசம். சௌமிநாராயண பெருமாள் அற்புதமாக பெருமாள் அந்த ஊர்ல போய் பெருமாள் ஆழ்வார் பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணும் பொழுது வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்த நீர். எல்லாரும் இந்த கண்ணன் பிறந்ததுனால எண்ணெய் சுண்ணம், சுண்ணாம்பு சுண்ணம்னா சந்தனம்னு அர்த்தம். எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட, ஒருத்தர மங்கள திரவியங்களை தூவிக்கிறாளாம், சந்தோஷப்பட்டுக்கிறாளாம். எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட. கிருஷ்ணன் பிறந்துட்டானே எண்ணெய் கொடுக்குறா இல்லையா. நம்ம எங்கன்னா சீஜெயந்திக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் வீதிக்கு வச்சு எல்லாருக்கும் எண்ணெய் கொடுப்பா. அந்த எண்ணெய் வாங்கிறதுக்கு எல்லாருமே வாங்கி தலையில தடவிப்பா. அப்படிப்பட்டதான விசேஷமான எண்ணெய் இல்லையா. அதனால அந்த கிருஷ்ணன் அவதரிச்சுட்டான்னா தயிர் ஸ்நானம் பண்ணணுமா. அதனால எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து, அந்த கண்ணனுடைய முற்றம், முற்றம்னா முன்னாடி இருக்கக்கூடிய இடம், கலந்து அலராயிற்றே சேராயிடுதான். அதனால அப்படி சேராயிடுத்துன்னு கொண்டாடுறா. அந்த அந்த கண்ணனுடைய விசேஷத்துல தேவகி அம்மாவுக்கு கிடைத்த பாக்கியம் என்னன்னா, அந்த குழந்தையை பெற்றதுனாலேயே அவளுக்கு பெரிய பாக்கியம். பெரியாழ்வார் சொல்றாரு, இந்த கிருஷ்ணன் அவதாரம் பண்ணதை பண்ணு சொல்லும் பொழுது, எப்ப அவதாரம் பண்ணும், அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன்கிறார். அத்தம்னா ஹஸ்தம்னு அர்த்தம். ஹஸ்தத்தினுடைய 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன். அது கூட
டைரக்டா வந்து ரோகிணியில அவதரிச்சான்னு சொல்லிட்டா, இல்ல சிரவணத்துல அவதரிச்சான்னு சொல்லிட்டா கம்சனால இவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோங்கிற பயமா. ஆழ்வார் கூட என்ன அந்த பாவனா பிரதேசம்னா அந்த சமயத்துல அந்த பாவத்துல இருக்கிறதுனால அவர் கூட மறைச்சுதான் சொல்றாரு. அத்தத்தின் 10ஆம் நாள்னா ஹஸ்தம், சித்திர, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்ட, மூலம், புராணம், உத்திராடம், திருவோணம். பெருமாள் அவதரிச்சது திருவோணங்கிறது பெரியாழ்வார். சரி, திருவோணத்துக்கு அப்புறம் பார்த்தா ரோகிணி, மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயுள்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம். ஹஸ்தம் வந்துடுறது. அதனால அத்தத்தின் 10ஆம் நாள் அப்படிங்கிறத சூக்ஷ்மமா சொல்லி சிரவணம் தாங்கிற வாமனாவதாரத்தை சொல்லும் பொழுது ஸ்ரோணாயாம் சிரவணத்வாதசியாம் அப்படின்னு பாகவதம் எல்லாம் அனுபவிக்கிறது. சிரவணத்வாதசியில சிரவண நட்சத்திரத்துல நரசிம்மனுடைய அவதாரமே சிரவணம்ங்கிறார் பெரியாழ்வார். எந்தை தந்தை 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 தம்மூத்தப்பன் ஏழ்வடிகால் தொடங்கி வந்து வழி வழியா செய்கின்றோம் திருவோண திருவிடவில் அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அடித்தவனை. திருவோண திருவிடவில் அந்தியம் போதில் அரியுருவாகி. திருவோணத்துலதான், திருவோணம்ங்கிற நட்சத்திர சிரவணத்துலதான் நரசிம்மனே அவதாரங்கிற. அதனால அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அடித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே கொண்டாடுறா இல்லையா. அதனால இங்க ஆண்டாள் அப்படி அனுபவிக்கிறார். அதனால ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலானாகி தாண்டி நினைந்த. தரிக்கிலான்னா கண்ணன் உயிரோடு இருக்கிறதுக்கு தரிச்சுக்க முடியாமன்னு அர்த்தம். கம்சனால தரிச்சுக்க முடியலையா. ஏன்னா கம்சனுக்கு ஆபத்து இல்லையோ, கிருஷ்ணனால ஆபத்துன்னு சொல்லிட்டா, அதனால அவனுக்கு தரிச்சுக்க முடியலையா. அதனால தான் தீங்கு நினைந்த. அழகா சொல்றா, கண்ணனை வந்து வதம் பண்ணணும்னு, கண்ணனை கொலை பண்ணணும்னு நினைக்கக்கூடியவன் கம்சன் அப்படின்னு சொல்லாம அதை மறைச்சி மங்களமான வார்த்தையா தீங்கு நினைந்த. கண்ணன் இடத்துல தீங்கு நினைக்கிறான் அப்படிப்பட்டதான கம்சன்கிறான். கருத்தை பிழைப்பித்து, அந்த மாதிரி ஒரு கருத்தை பிழைப்பித்துங்கிறதுக்கு 2 அர்த்தத்தை எடுக்கிறார் ஒரே ஆசிரியர்கள். என்னன்னா கண்ணனை கொல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எண்ணத்தை. ஏன்னா அவன் வந்து நினைச்சிட்டு இருந்தானா கிருஷ்ணனை வதம் பண்ணணும் மனசுல நினைச்சிட்டு இருந்தானா. அதனால அந்த எண்ணத்தை பிழைப்பித்துன்னா உயிருள்ளதாக ஆக்கின்னு ஒரு அர்த்தம். பிழைப்பித்துன்னா உயிருள்ளதாக செய்து அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா பிழைப்பித்துன்னா பிழையாக செய்து. அவன் நினைச்சதையே அது பிழையா பண்ணி கிருஷ்ணனை போய் நீ வந்து வதம் பண்ண முடியுமா, பெருமாள் இல்லையாவா, நீ புரிஞ்சுக்காம கண்ணனை வதம் பண்ண நினைக்கிறியே, நீ பண்ணி நினைக்கிறது பிழை அப்படின்னு சொல்லும்படியா பிழைப்பித்து அப்படின்னு நினைச்சு அவன் நினைச்சிட்டு இருந்தானா. கண்ணனை கொள்ளணும் கிருஷ்ணனை கொள்ளணும் நினைக்கிறியான். அவன் சாகணும்னு சொல்லிட்டு இருந்தானா. சாகணும், யார் சாகணும்? கம்சன் சாகணுமா, கிருஷ்ணன் சாகணுமா? அதுக்காக இங்க பண்ணா அவன் கொடுத்த, அவன் கோரின வரத்தை அவனுக்கே அளித்து இருந்தான். அவன் என்ன சொல்லிட்டு இருந்தானோ, என்ன நினைச்சிட்டு இருந்தானோ அது அவனுக்கே நேரும்படியாக பெருமாள் பண்ணினாராம் கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு கொண்டாடுறா இல்லையா. அதான் பிழைப்பித்துங்கிறதுக்கு 2 அர்த்தத்தை அனுகிரகிக்கிறான் சுவாமி தேசிகன். ஒரு பாசுரத்தினால 2 அர்த்தம் வரும்படியா பண்றார். சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் ஒன்று சொல்லுகின்றோம், நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம். சோகத்தை, நம்முடைய சம்சார சோகத்தை போக்கக்கூடியதுக்கு ஒரு மருந்து இருக்கு, ஒரு பொருள் இருக்கு. சோகம் தவிர்க்கும் என்ன பொருள்னா வேதத்திலேருந்து கடைஞ்சி எடுக்கப்பட்டதான ஒரு பொருள். அதனால சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் ஒன்று சொல்லுகின்றோம், நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம். நாகம் தனக்கும்னா கஜேந்திரனுக்கு இந்த நாமாதான் அவனுக்கு வந்து கதி. அதே மாதிரி அரக்கர்கள்ல விபீஷனுக்கு கதி. அது மட்டும் இல்ல, நமக்கே கதி அந்த நாமானுட்ட சுவாமி தேசிகன். நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணா. என்ன நாமான்னா ஆகண்டனன் மகனாகிய ஆவலி பேரியதோர் காகம் பிழைத்திட
கண்ணடிவே செய்த காகுத்தனே. காகம் பிழைத்திட கண்ணடிவே செய்த காகுத்தனே சோகம் தவிர்க்கும் பொருள். காகுத்தன் ராமன். ராமனுக்கு காகுஸ்தன்கிற திருநாமம். அதுதான் நம்முடைய சம்சார சோகத்தை போக்கக்கூடிய அவனுடைய திருநாமம். இதை காகம் பிழைத்திடவே, காகம் பிழைத்திடன்னு ஒரு பதம் போட்டிருக்கார் சுவாமி தேசிகன். காகம் பிழைத்திடன்னா காகம் உயிர் பழிச்சு போகட்டும் அப்படிங்கிறதுக்காக மன்னிச்சு விட்டுட்டார் கருணையா. காகம் பிழைத்திடவேன்னா காகம் பண்ண பிழைக்கு ஒரு லகு தண்டனையா கொடுத்து உயிரை பழிச்சு போடணும்னு விடுறது. அதனுடைய பிழையை திருத்தி பிழையை சிக்ஷிக்கும்படியா ஒரு கண்ணை மாத்தம் வாங்கினார் இல்லையா. அதனால காகம் பிழைத்திட கண்ணடிவே செய்த காகுத்தனே, அது சோகம் தவிர்க்கும் பொருள்னர். சங்கத்தமிழ் மாலையா இருக்கிறதுனால இப்படி எல்லாம் ரெண்டு அர்த்தம் 2-3 அர்த்தங்கள்லாம் வரும். ஏன்னா இப்ப நோன்புன்னு சொல்றோம், நோன்புக்கே அன்னைக்கு பார்த்தோம். நோன்புன்னா பாவைன்னு சொல்றோம், திருப்பாவை. பாவைனா நோன்புன்னு அர்த்தம். பாவைனா பாவை விளக்குன்னு ஒரு அர்த்தம். பாவைனா பெண்ணுன்னு அர்த்தம். பாவைனா பதுமைன்னு அர்த்தம். ஒரே சொல்லுக்கு பல அர்த்தங்கள் வருது இல்லையா. அதனால இங்க காகம் பிழைக்க உயிர் பிழைச்சு போகட்டுமேன்னு கருணையினால விட்டானோ. அதனால கண்ணடிவே செய்த காகுத்தனேனர். அந்த மாதிரி இவன் கம்சன் வயத்துக்குள்ள நினைச்சுட்டே இருந்தானோ சாகரம். அதனாலதான் கஞ்சன் வயிற்றின் நெருப்பெண்ண நின்று நெடுமாலேன்னா. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சல் வயிற்றினில் நெருப்பென நின்ற நெடுமாலே. நெருப்பென நின்ற நெடுமாலே. நெருப்பென நின்ற நெடுமாலே. உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தரு தீயாகில். நெருப்பென்ற நின்ற நெடுமாலே அப்படின்னு ஒரு பதம் போட்டான். யார் வயிற்றில் நெருப்புவான் நின்னா? பெருமாள். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே. கஞ்சன் வயிற்றில், கஞ்சனுடைய வயிற்றில் நெருப்பு மாறி நின்னானோ. ஏன்னா கிருஷ்ணனால பயப்படுறான், பயத்திலேருந்து அவனுக்கு எரியறது. அதனால அவன் நெருப்பு மாறி நின்றியேன்னு. அதான் வியாக்கியானத்தில் எழுதினா, தேவகி வயிற்றில் பாலை சொரிந்தாய், யசோதை வயிற்றில் நீரை சொரிந்தாய், ஆனால் கம்சன் வயிற்றிலோ நெருப்பை அல்லவோ சொரிந்தாய். கஞ்சன் வயிற்றில் நெருப்பல்ல, தேவகி வயிற்றுல பாலை சொரிந்தாய். நீ பிறந்துட்டதுனால பிறந்த அனுபவம் அவளுக்கு இல்லையா. ரசம் அனுபவம் ஒத்திக்கு, லீலாரசம் ஒத்திக்கு, போகரசம் ஒத்திக்கின்னு எழுதினா வியாக்கியானத்துல. லீலாரசம் யார் அனுபவிச்சார்னா யசோத. அவளுடைய லீலையெல்லாம் அனுபவிச்சா. ஆனா அவன் பிறந்த பாக்கியத்தை அடைஞ்சவள் தேவகி. அதனால இங்க என்ன சொன்னா, அதனால இந்த அப்படிப்பட்டதான தேவகிக்கு வயிற்றுல வயிற்றுல பால் பரிமளிக்கும்படியா பண்ணேன்னா. ஏன்னா அதுக்கு முன்னாடி 6 குழந்தைகள் பெற்று இல்லையா. பெத்த தாய்க்கு எவ்வளவு வயது, எவ்வளவு புண்ணாயிருக்கும். தான் பெற்று அந்த குழந்தைகளை மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில். மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில். சிக்கன வந்து பிறந்து நின்றாய் திருமாலிரும் சோலையந்தாய். சிக்கன வந்து பிறந்து நின்றாய். மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில். மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில். சிக்கன வந்து பிறந்து நின்றாய் திருமாலிரும் சோலையந்தாய். திருமாலிரும் சோலையந்தாய். 6 குழந்தைகளை கொண்டான இல்லையா. அப்ப அந்த பெற்ற வயிறு எப்படி இருக்கும்? அந்த வயிற்றுக்கு பாலை சுரக்கிற மாதிரி அவன் பிறந்து அந்த வயிற்றுக்கு தாபத்தை தீர்த்தான். கிருஷ்ண பரமாத்மா தீர்த்தானான். அதனால தேவகி வயிற்றில் பாலை சொரிந்தாய், யசோதை வயிற்றில் நீரை சொரிந்தாய் கருணையினால. கம்சன் வயிற்றில் நெருப்பை அல்லவோ நெடுமாலே. நெருப்பென நின்ற
நெடுமாலே நெருப்பென நின்ற நெடுமாலே நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தரு தீயாகி. அப்படி நெருப்பென நின்ற நெடுமாலை, நெடுமாலைன்னா உயர்ந்தவன் அர்த்தம். திருவிக்கிரம அவதாரம் பண்ணா இல்லையா, அப்படிப்பட்ட உயர்ந்தவன் அர்த்தம். உன்னை அரித்தித்து வந்தோம். உடனே நான் வந்து கிருஷ்ணன் உடனே கேட்கிறான், கிருஷ்ணனும் கேட்கிறான், நப்பினி 2 பேரும் சேர்ந்து வந்து கேட்கிறா. நெடுமாலை அப்படின்னா உயர்ந்தவன் அர்த்தம்னு சொல்லிட்டேன். அதுக்கு உண்மையான அர்த்தம், அதுக்கு நேர் அர்த்தம் என்னன்னா ஆசித வியாமோகமுடையவன் அர்த்தம். ஆசிதர்களிடத்துல வியாமோகம் கருணை கொண்டவன் அர்த்தம் நெடுமாலேன்னு. அது தன்னை அண்டினவர்களை காப்பாற்றக்கூடிய விஷயத்துல கிருஷ்ணன் மாதிரி வேற உத்தரம் கிடையாது. மால் அப்படின்னாலே மயக்கக்கூடியவன் அர்த்தம். மால் அப்படின்னாலே மையல் மால். அவ ஆண்டாள் சொல்றா இல்லையா, உன்னை பார்க்கும் போதே நான் மயங்கி போயிடுறேங்கிற ஆண்டாள். பெய்யுமா முகில் போல் மண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை. பெய்யுமா முகில் போல் மண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை. மையலேற்றி மயக்க உன்முகம் மாய மந்திரம் தான் கொலோ. பெய்யுமா முகில் போல் வண்ணா, முகில் போல வண்ணத்தை உடையவன் நீனே. பெய்யுமா முகில் போல் வண்ணா உந்தன் பேச்சு செய்கை, உன்னுடைய பேச்சுலையும் நான் மயங்கி போயிடுறோம். செய்கையை நீ சமிக்க பண்ணாலே நாங்க ஓடி வந்துடுறோம். பேச்சும் செய்கையும் எங்களை மயலேற்றி மயக்க. மையல் வருது பார்த்தீங்களா, மையலேற்று மயக்க உன்னுடைய முகம் மாயமந்திரமோ, மாயமந்திரம் போட்டுட்டியா எங்களை, இல்ல மயக்கக்கூடிய பொடி போட்டுட்டியா, உன்னை பார்த்தாலே நாங்க மயங்கிடுறோமேன்னா. அதனாலதான் மாலேன்னா அது ஒரு மாயைன்னு அர்த்தம். மாலைன்னா மையல் செய்யக்கூடியவன் ஒரு அர்த்தம். அதனால மாலே நெடுமாலே உன்னை நப்பினையுமா கிருஷ்ணன் 2 பேரும் கேட்கிறா, என்ன வேணும் சொல்லுங்கன்னு. அரித்தித்து வந்தோம், உன்னை அரித்தித்து வந்தோம்னா. அதான் நீங்க வந்துட்டேல சொல்லுங்க, என்ன என்ன வேணும்னு சொல்லுங்க. கிருஷ்ணன் மறுபடியும் கேட்கிறான். மறுபடியும் அவ சொல்றா உன்னை அரித்தித்து வந்தோம்னா. சரிம்மா, அதான் முதலே சொல்லிட்டியே அரித்தித்து வந்தோம்னு சொல்லிட்டியே, உன்னை அரித்தித்து வந்தோம்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன், எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுவோம். மறுபடியும் சொல்றா உன்னை அரித்தித்து வந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன்னையே பிரயோஜனமாக கொண்டு வந்து நிற்கிறோம்னு அர்த்தம். வேற எதுவும் உன்னை வச்சு வேற பிரயோஜனம் இல்லை. உன்னிடத்துல நீ வந்துட்டியே, உன்ட்ட நான் கேட்டு எனக்கு வேற ஒரு வஸ்து வேணும்னு கேட்டு நான் வரல. உன்னையே பிரயோஜனமாக கொண்டு உன்னிடத்தில் வந்து நிற்கிறோம்னு அர்த்தம். அரித்தித்து வந்தோம். அதனால எங்களுக்கு நாங்க கேட்கக்கூடிய ஒரு பறையை நீ கொடுக்கணும். அதனால உன்னை அரித்தித்து வந்தோம். நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தரி தீயாகில். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தோரமும் பாவாய். வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தோரமும் பாவாய். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து. அப்ப நெருப்பென நெடுமாலே நெடுமாலேன்னு சொல்லி உன்னை அரித்தித்து வந்தோம். எனக்கு நாங்க கேட்கக்கூடிய பறைய கொடுக்கணும், பறை தருதியாகும். சரி, உடனே என்ன வேணும்னு கேட்கிறான். திருத்தக்க செல்வமும். திருத்தக்க செல்வம், திருன்னா யாரு? திருன்னா தாயார். இதுல 2 விதமான அர்த்தத்தை சொல்றா. திருன்னா திருவும் விரும்பியதான செல்வம். திருன்னா தாயார், தாயார் விரும்பியதான செல்வம்னு ஒரு அர்த்தம். திருவினாலே ஏற்பட்ட செல்வம், தாயார்னாலே ஏற்பட்ட செல்வம்னு ஒரு அர்த்தம். 2 விதமான அர்த்தம். திருவும் விரும்பிய செல்வம்னா திரு தாயார் என்ன செல்வத்தை விரும்ப போறா? பெருமாள் தான் விரும்புவோம். பெருமாள் தான் செல்வம் தாயாருக்கு இல்லையா? அப்ப திருவுக்கும் திருமங்கை ஆழ்வார் அனுகிரகிக்கிற திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படிங்கிறார். ஆனா திருவுக்கும் திருன்னா தாயார், திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படின்னா திருவுக்கு செல்வம், தாயாருக்கு பிராட்டிக்கு செல்வம் பெருமாள் தானே. அதனால அப்படிப்பட்டதான திருவும் விரும்பியதான செல்வம் அப்படின்னு ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் திருவினாலே ஏற்பட்ட செல்வம். அமிர்தம் கிடையும் பொழுது
அவன் அமிர்த மதன லீலை அனுபவிச்சோம் இல்லையா அன்னைக்கு. அமிர்தம் கிடையும் பொழுது பலவிதமான வஸ்துக்கள் 8 விதமான வஸ்துக்கள் வந்ததுங்கிறா. கௌஸ்துபம்ங்கிற ரத்தனம் வந்தது, பெருமாள் தான் கழுத்துல போட்டு விட்டார். அப்புறம் ஐராவதம்ங்கிற யானை வந்து இந்திரன் கேட்டா கொடுத்துட்டார். உச்சி சிரவசன வந்தது, ஒருத்தரை கேட்டா கொடுத்துட்டார். ஒவ்வொருத்தருக்கா கொடுத்தார். கல்பக விருட்சம் வந்தது, சிந்தாமணின்னு ஒரு மணி வந்தது. இப்படி பலவிதமான வஸ்துக்கள் அதுல இருந்து அது உத்பவமாயி வந்தது. கடைசியில யார் வந்தான்னா சகசிரதல பத்மாயை நமஹா. அந்த பத்மத்துல விராட்டி சதுர்புஜையோட கூட வந்தா. அது வந்த உடனேயே அதை என்ன பண்ற, கையில மாலையோட வந்தா. அத்தனை பேரு பிரம்மருத்ராதி தேவதைகள்லாம் நிக்கிறா. சமஸ்த கோடி தேவதைகளும் அந்த லீலையை பார்த்துட்டு நிக்கிறா. சுயம்பர மாதிரி இந்த தாயார் பிராட்டி அந்த மாலையை கையில எடுத்துட்டு யாருக்கு அந்த மாலையை போட்டான்னா நிரபேட்சனான எம்பெருமானுக்கு அந்த மாலையை போட்டான். எயவு பக்ஷஸ்தலம் ஹரேஹே அப்படிங்கிறது பாகவதம். அப்ப அந்த தாயாருக்கு, அந்த தாயாரானவள் பெருமாளுக்கு மாலையை போட்டுட்டு அந்த அவளுடைய சீவசம்னு அவளுக்குன்னு ஒரு இடம் இருக்குமே பெருமாள் இடத்துல, ஏறி அங்க போய் அப்படி உட்காண்டாலும் அவளுடைய இடத்துல உட்கார்ந்தாலும் தாயாருடைய திருமேனியில. அதனால பிராட்டி ஆசைப்பட்ட செல்வம் பெருமாள் அப்படின்னு ஒரு அர்த்தம். பிராட்டி திருமார்பில் அமர்ந்ததால் பெருமாளுக்கு பெருமையான செல்வம். பிராட்டியே பெருமாள் திருமார்பில் உட்காந்துட்டார் இல்லையா, அமர்ந்துட்டார் இல்லையா, அதுவே ஒரு செல்வமா. அதான் சுவாமி தேசிகன் சாதிச்சார், யத்சங்கல் பாதி பவதி கமலே யத்ர தேகின்யமீஷாம் யத்சங்கல் பாதி. சீசுதியில சொல்லும் பொழுது பாதலாட்சா ரசாங்கம்னு முடிச்சார். பெருமாளை எப்படி லட்சுமிபதினு கண்டுபிடிக்கிறது, அவன்தான் சீமன் நாராயணன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னுட்டா, பெருமாளுடையதான வட்சத்தலத்துல அந்த தாயார் அமர்ந்து அவளுடைய திருவடியில செம்பசும் குழம்பு இருக்கு இல்லையா, செஞ்சாந்து குழம்பு, அந்த குழம்பினுடைய ரேக அந்த திருவடியில, அந்த தாயார் திருவடி ரேக பெருமாள் திருமார்புல தெரியுமா அந்த ரேக. அதனால அந்த ரேக வந்து செம்பஞ்சு குழம்பு, அந்த ரேகை இருந்துடுத்தினாலே, அந்த அச்சு இருந்துடுத்தினாலே அவன்தான் லோகத்துக்கே பிதா. त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव. அவனே அகல் ஞானமுண்டுமிழ்ந்தான், அவனே அகுதுண்டுமிழ்ந்தான் அளந்தான், அவனே அவனும் 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 அவனே மற்றெல்லாமும் அறிந்தனமே. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளி நஞ்சவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதழல் மனனே, துயரரு சுடரடி தொழுதழல் மனனே இல்லையா. அப்போ அவன்தான் சிவப்பதித்துவம் அப்படிங்கிறது தாயார்னால ஏற்பட்டது. சிவப்பதித்துவம் நம்ம சிவப்பதின்னு சொல்றோமே, சிவப்பதியான எம்பெருமான்னு ஆரம்பிக்கணும் இல்லையா, சிவப்பதியான பகவான்னு சொல்றோம் இல்லையா, அப்ப சிவப்பதித்துவம் பகவான் தான். அதனால இங்க சொல்லும் பொழுது அந்த மாதிரி சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். சேவகமும் யாம்பாடி, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி. சேவகம் அப்படின்னா இந்த வரக்கூடிய செல்வத்தை காப்பாத்துறதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்திக்கு சேவகம்னு பேர். ஏதோ வந்து பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டார் அப்படின்னா யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது, கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை அந்த பெருமாளே இருந்து நமக்கு காப்பாற்றணும் கடைசி வரைக்கும். அதனால அந்த காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி ஒண்ணு உண்டு, பரிபாலிக்கக்கூடிய ஒரு வீரியம் ஒண்ணு உண்டு, அந்த வீரத்தையும் பகவான் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி. அந்த சேவகத்தையும் சேர்த்து எங்களுக்கு அனுகிரகிக்கிறோங்கிறதுக்காக நாங்க ரெண்டையும் சேர்த்து பாடுறோம். வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோன்னா வருத்தம் வேற மகிழ்ச்சி வேறங்கிறது. இங்க வருத்தம் வேற மகிழ்ச்சி வேறன்னா, ஒரு வியாதி நோவு சாத்திட்டு இருக்கான், ஒருத்தனுக்கு நோவு வந்துடுத்து உடம்பு முடியாம இருக்கான். இவ்வளவு நாள் நன்னா கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த சுவாமி, இப்போ உடம்பு முடியல, ஒரு வாரமா கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா டாக்டர்கிட்ட காமிச்சுட்டு இருக்கேன்னா அடுத்த வாரத்துல அவனுக்கு இந்த உடம்பு தேவையாயிடுறது. அப்ப பார்க்கும்போது சொல்றேன், உடம்பு தேவையாயிடுத்து சுவாமி, ஒரு தடவையா உடம்பு தேவையாயிடுத்து, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு. பரவாயில்லன்னு சொன்னதுனால அவனுக்கு மகிழ்ச்சி வந்துடுறதுன்னு அர்த்தம் இல்லை. உடம்பு தேவலாம், ஆனா பழையபடி நான் ஓடி ஆடி கோயில கைங்கரியம் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும் போல இருக்கு, இன்னும் கொஞ்சம் மாசமாகும் போல இருக்குன்னு சொல்லுவான் இல்லையா. அப்ப வருத்தம் வேற மகிழ்ச்சி வேற.
கடனாளியா இருக்கான், கடன் நிறைய வாங்கிட்டான். அப்பா ஏதோ ஒரு பணம் வந்ததுப்பா, அந்த பந்துக்கள் மூலமா பணம் வந்தது, ஏதோ ஓரளவு கடன் அடைச்சுட்டேன், இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னா அவன் மகிழ்ச்சியா இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. கடனுடைய ஒரு பாகத்தை அடைச்சுட்டாங்கிற ஒரு சந்தோஷம், ஆனா அதுக்கு கஷ்டம் பூர்த்தியா போயிடுத்து செல்வந்தன் ஆயிட்டான்னு அர்த்தம் கிடையாது. அதனால வருத்தம் வேற, மகிழ்ச்சி வேற. பெருமாள் சாதிக்கிற கிருஷ்ண பரமாத்மா அனன்யா சிந்தயந்தோ மான் யே ஜனாஹ பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். உங்களுக்கு எல்லாம் யோகக்ஷேமத்தை நான் கொடுக்குறேங்கிறது. யோகம்னா என்னன்னா பெருமாளோட நமக்கு ஒரு சம்பந்தம், அவனுடைய திருவடி சம்பந்தம் நமக்கு கிடைக்காத ஒண்ணு. அந்த கிடைச்சுடுத்து அப்படின்னு வச்சுட்டுங்கோ, அது கிடைச்சது நிலைக்கணுமே, அதனால அது க்ஷேமங்கிற பதத்தினால நிலைக்கணுமா. யோகம்ங்கிறது யாருக்கும் கிடைக்காத ஒரு வஸ்து கிடைக்கிறது, க்ஷேமங்கிறதுனால அந்த கிடைச்ச வஸ்து நீங்காதபடி இருக்கிறது, அதான் க்ஷேமம். அப்போ அதே மாதிரி இங்க வருத்தமும் தீர்ந்த மகிழ்ந்தேனும் தான் கிருஷ்ணா, உன்னை அடையணும் அடையணுங்கிறதான வருத்தத்தோட இருந்தோம்ப்பா. இப்ப நான் உன்னை அடைஞ்சுட்டேன், அடைஞ்சு உன்னுடைய சம்பந்தத்தோட சம்ஸ்லேஷத்தோட சேர்த்தியோட இருக்கேன். ஆனா அந்த வருத்தம் தீர்ந்து போயிடுத்து, நான் மகிழ்ந்து இருக்கணுமானா நீ சதா சர்வகாலமும் நீ எனக்கு என்னோடையே நீ இருக்கணும் கிருஷ்ணான்னு பிரார்த்திக்கிறாளாம். அதனால சம்சாரம் தீர்ந்துடுத்து அப்படின்னா வருத்தம் போயிடுத்துன்னு வேணா சொல்லாமே தவிர மகிழ்ச்சி வந்துட்டுன்னு சொல்ல முடியாது. ஆச்சாரியாள்கிட்ட போறோம், சமாசனம் பண்ணிக்கோப்பா, உனக்கு பின்னாடி எப்படி இருந்தாலும் ஜாதஸ்யூ துருவோ முர்த்தியூ எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு மரணம் உண்டு, அந்த மரணம் அடையும் பொழுது உனக்கு பரமபதம் வைகுண்டம் கிடைச்சிடும், திருப்பி நீ பிறக்க வேண்டாம்னு ஆச்சாரிய நமக்கு உபதேசம் பண்ற. உடனே சமாசனம் பண்ணிக்கிறோம். தாபகா புன்ற ததா நாம மந்த்ரோ யாகச்ச பஞ்சமஹா. தாப சம்ஸ்காரம்னு ஒண்ணு, அட்டாட்சரத்தினால ஹோமம் பண்ணப்பட்டதான அக்னியில சங்கு சக்கரத்தை தயிக்கும்படியா பண்ணி வலது தோல்ல சக்கரத்தையும் இடது தோல்ல சங்கத்தையும் பதிச்சு விடுவா ஆச்சாரியால். தாபகா திருமண்காப்புக்கு பேரு ஊர்த்த புன்றம்னு பேரு. ஏன் அது மேல் நோக்கி இடணும்னா நீ மேல் நோக்கி பரமபதத்துல போகக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்பட போறது, அதனாலதான் அதுக்கு ஊர்த்த புன்றம்னு பேரு. ஊர்த்வகதி சூச்சகம் புன்றம் ஊர்த்வ புன்றம்னு அதுக்கு விவரணை. ஊர்த்வகதினா அச்சராதி மார்க்கம், அந்த அச்சராதி மார்க்கம் வழியாட்டு போய் சேர போறோமே வைகுண்டத்துக்கு, அது நமக்கு சூச்சகம் பண்றதுதான். அதான் ரெண்டாவது சம்ஸ்காரம். தாபகா புன்ற ததா நாம. உன் பேர் என்னன்னு ஆச்சாரியால் கேட்பா. சீனிவாசன்னோ அனந்தன்னோ ஆதிசேஷன்னோ நீ சொன்ன உடனே தாசோஸ்மின்னு சொல்லுன்னு சொல்லி கொடுப்பா. அதனால அடியாருக்கு கீழே இருக்கணுமா. அடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம்மடியார் அடியோங்களே. ஸ்ரீரங்கத்துல நம்முடைய ஸ்ரீரங்கத்துல சந்திரமுக்கரணி கரையில புன்னை மரத்தினுடைய கீழே பராசர பட்டர் காலக்ஷேபம் சாதிப்பாராம். நஞ்சியர் கிரகணம் பண்ணுவார், கேட்டுட்டு இருந்தாராம். அப்ப ஒரு சமயத்துல இந்த திருவாய்மொழி காலக்ஷேபத்துல அடியார் 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 தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம்மடியார் அடியோங்களே அப்படிங்கிற ஒரு வாசகத்துக்கு தாற்பயத்தை சாதிச்சாராம், அர்த்தத்தை சொன்னாராம். சொல்லும் பொழுது ஆழ்வார் 7 அடியார் தாண்டி 8வது அடியாராக இருக்கேன் அப்படின்னு ஆழ்வாருடைய திருவுள்ளம், சுவாமி நம்மாழ்வாருடைய திருவுள்ளம்னு சாதிச்சாராம். உடனே நஞ்சியர் இந்த காலக்ஷேபம் முடிஞ்ச உடனே பிரார்த்திச்சுட்டாராம், ஏன் ஆழ்வார் கடைசி வரைக்கும் சொல்லக்கூடாது, ஏன் அடியார் 7 அடியார் ஆடும்போது 8வது அடியாரா இருக்கேன்னு சொன்னாரு, கடியடியார்னு சொல்லலாம், இல்ல இன்னும் அடியார் அடியார்னு சொல்லிட்டு போலாமேன்னு கேட்டாராம். அதுக்கு பட்டர் சாதிச்சாராம், ஆழ்வாருக்கு திருவுள்ளம் உண்டு ஆனால் சந்தத்தில் இடமில்லை. ஆழ்வாருக்கு திருவுள்ளம் உண்டு, பிராசம் சந்தம்ங்கிறது இவ்வளவுதான் இருக்கணும். அது தமிழ் செய்யுளா இருந்தாலும் சரி, சம்ஸ்கிருத ஸ்லோகமா இருந்தாலும் சரி, அதுக்கு இவ்வளவுதான் இருக்கணும். ஆனா ஆழ்வாருக்கு திருவுள்ளம் அதான் அப்படிங்கிறத சொல்லி புரிய வச்சாராம். அப்ப ததா நாம உன்னுடைய நாமாவை எதுக்குன்னா ஆச்சாரிய அதீனோ பவன் வேதம் விதிக்கிறது, ஆச்சாரியனுக்கு கீழே இருன்னு சொல்றது. அதான் அடியார் அடியார் நம்ம சொன்னோம். அதனால தாப புன்ற ததா நாம 3 விதமான மந்திரத்தை ஆச்சாரியர் உபதேசம் பண்றார். அட்டாட்சரம் துவயம் சரம ஸ்லோகம்னு சமாசீன காலத்துல, இது 4வது சம்ஸ்காரம். தாப புன்ற ததா நாம மந்திரம். மந்திரம்ங்கிறது 4வது மந்திரம். 3 மந்திரம் சொல்லிட்டேன். யாகம்ங்கிறது என்னன்னா பெருமாளுடைய திருவாராதனம், சாலக்கிராம திருவாராதனத்தை ஒரு ஸ்லோக ரூபமா நமக்கு உபதேசம் பண்ணிடுவா. பின்னாடி அது நம்ம என்ன பண்ணணும்,
அத நம்மாத்து பிருகஸ்பதியின் இடத்துல புரோகிதர் இடத்துலயோ ஆச்சாரிய இடத்துலயோ திருவாராதன கிரமத்தை தெரிஞ்சுட்டு திருவாராதனை பண்ணிட்டு வரணும். அதுதான் தாப சம்ஸ்காரம், புண்ட சம்ஸ்காரம், நாம சம்ஸ்காரம், மந்திர சம்ஸ்காரம், அடுத்தது யாக சம்ஸ்காரம். யாகம் தான் திருவாராதனம்ங்கிறது. இந்த அஞ்சுத்துக்கு யோகியதை ஆயிடுத்துன்னா அந்திம காலத்துல சுவாச பிரசுவாசம் வாங்கும் பொழுது என்னை யாரு காப்பாத்துவா, அடுத்த கதி நமக்கு எப்படின்னு தெரியலையேன்னு தவிக்கும் பொழுது பெருமாள் வேறு நினைவு வந்துட போறதே. நம்முடைய பக்தனாச்சே, நம்முடையதான லாஞ்சனத்தை பொறிச்சின்றவனாச்சே, அவனுடைய தோள்கள்ல சங்கு சக்கரத்தை தரிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு சங்கு சக்கர தாரியா, நீலமேக சாமரனா, சீவத்சாங்கித வக்ஷஸ்திரனா, கௌஸ்துபா முக்த கந்தனா அபய பிரதானம் பண்ணிட்டு ஆச்சரியமான திருவடி வைத்த அஞ்சல் என்று கையும் கவித்த முடியும் பத்மத்திலே அழகியதான திருவடியை அடித்தினதான ஆசன பத்மத்திலே அடித்தின திருவடியுமாயே நமக்கு தஞ்சம் சொல்றோம் இல்லையா? அப்படிப்பட்ட பெருமாளை அபயம் கொடுத்து நான் இருக்கேன் கவலைப்படாதுன்னு நமக்கு காமிப்பானோம். பந்துக்கள்லாம் கண்ணு தெரியாத இருக்கும் பொழுது, கண்ணு வெறிச்சு பார்த்தாலும் யாருன்னு தெரியாத பொழுது, காதால ஏதாவது சாப்பிடுறியான்னு கேட்டா காலில் விழாத ஸ்திதி, வாய் குழல்றது, சரீரம் நமக்கு ஒத்து வரல அப்படிங்கிற ஸ்திதியில எவனொத்தன் நல்ல எவ்வளவு பருவத்துல மனசு நம்ம வசத்துல இருக்கும் பொழுதே, கை கால் நன்னா இருக்கும் பொழுதே எவனொத்தன் பகவானுக்கு ஆட்பட்டு கைகரியம் பண்ணிட்டு இருக்கிறானோ, அந்த பண்ணிட்டு இருக்கக்கூடியவனுக்கு அந்திம காலத்துல பகவானே ஓடி நயாமி பரமாங்கதின்னு உத்தமமான லோகத்துக்கு நம்மளை கொண்டு போய் அழைச்சிட்டு போவானோ, அப்படி தரிசனம் கொடுப்பானோ. அதனால எங்களுடைய வருத்தமானது தீரணும். வருத்தம் தீர்றது தீர்ந்துடுத்து மட்டுமில்லை, கிருஷ்ணா நீ என் கூட இருக்கணும், அதான் எனக்கு மகிழ்ச்சின்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறார். அதனால சம்சாரம் தீர்ந்துடுத்துன்னா விடுதலை அப்படிங்கிறது இல்ல. சம்சாரம் தீர்ந்தாலும் அந்த பரமபத மோக்ஷானந்தத்தை நமக்கு கிடைக்கிற பரியந்தம், அங்க கைங்கரியம் கிடைக்கிற பரியந்தம் தான் நமக்கு நிம்மதி. அப்படிங்கிறதுனால அது ரெண்டுத்தையும் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறதாக இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். இதுகாரும் கேட்ட எல்லா சிரவணம் பண்ண எல்லாருக்கும் சமஸ்த விதமான மங்களங்களும் பெருமாளும் ஆண்டாளும் பிராட்டியும் ஆஞ்சநேயரும் கிருப பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணி பூர்த்தி பண்ணிக்கிறோம். நாளைக்கு 10ஆம் தேதி நம்முடைய உபன்யாசம் இல்லை. இந்த திருப்பாவை மகோத்சவம்ங்கிறது 13ஆம் தேதி முடியறதாக இருந்தது. இப்போ 14ஆம் தேதி ஒரு நாள் கூட 14ஆம் தேதி ஆண்டாளுடைய திருக்கல்யாண மகோத்சவத்தோட பூர்த்தியாருது அப்படிங்கிறது இந்த சமயத்துல ஞாபகப்படுத்துறதுக்காக எல்லா இடத்துலயும் விஞ்ஞாபிச்சுட்டோம். அதுக்கு எல்லாத்துக்கும் கலந்துட்டு பெருமாளுடைய ஆண்டாளுடைய கிருபையை பெற்றுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறோம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, தின்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்கலம் யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான்யதः தஸ்மை வேங்கடநாதாய மம நாதாய மங்களம் ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேன மகீஷாக கோப்ராஹ்மணேभ्य சுபமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து.